ஏன் செவ்வாழதண்டே ஏன் செவ்வாழத்தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சுதான் இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இதை கேட்டு. பாட்டுக்கு வாங்க ஆப்கெலா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இன்தானா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? லாலாக்கு டோல் டப்பீமா. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி எங்கே வருவா, கண்ணீரெண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோகடிப்பா. என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா? ஊர் எங்கும் பதத்தை பார்த்து வீச வைத்தது நானா இல்லை நீயா? வெல்கம் டு மனதோடு மனோ. தேவா அவர்களே வணக்கம். அண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உங்களோட பணியாற்றிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலும் மறக்க முடியாத ஒரு அனுபந்தத்தை கடவுள் பந்தத்தை உங்களோட எனக்கு தந்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பர்சனலாக. அதாவது எனக்கும் மனம் எவ்வளோ பாடல்கள் ரசிக பெருமக்கள்லாம் தியேட்டரில் கேட்குறாங்க, அவங்க வீட்டில் கேட்குறாங்க. ஆமாம். மனோதோடு மனோ ஜெயா டிவி மூலம் இப்பொழுது நான் ஒவ்வொருத்தர் வீட்டு ஹால்லையும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். இப்போ உண்மை. அதற்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கும் ஜெயா டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்னா இந்த தேனிசை தென்றல் தேவா அவர்கள் எத்தனையோ நெஞ்சங்களுக்கு மறக்க முடியாத பாடல்கள் இந்த உருவத்தில் இறைவன் தந்திருக்கிறார் இந்த ஜென்மத்தில். அப்படி தான் கூற வேண்டும். ஒரு சகாப்தம் படைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் நீங்களும் ஒருவராக இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம். இதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து பிறந்தது? அந்த பாடல்கள் சின்ன வயசில் நீங்கள் கேட்ட பாடல்கள், அந்த இன்ஸ்பயர் பண்ண பாட்டும் சரி, நீங்கள் கேட்ட பாட்டும் சரி, உங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த இசைக்கு எப்படி திரும்பிச்சு உங்கள் வாழ்க்கை, அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம். நான் மயிலாப்பூரில் பிறந்தேன். சென்னையில் தான் பிறந்தேன் சின்ன வயசுலேருந்து. பட் நான் இந்த இசைத்துறையில் எனக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. நான் உண்மையை சொல்ல போனால் கண்டிப்பாக நான் ஒரு ஓவியனாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை தான் எனக்கு. எப்போவுமே பெயிண்ட்டும் ப்ரஷ்மாகவே இருப்பேன். கிரேட். சின்ன வயசில் என் ஃபாதர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாத சில போஸ்ட்டு, இந்த பொங்கல் வாழ்த்து, தீபாவளி மலர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து நான் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். இதுதான் வேலையே. ஓஹோ. இதுதான் வேலை. வரைகிற வேலை தான் எனக்கு. அதில் நான் ஒரு பெரிய ஓவியனாக வர வேணும்னு தான் எனக்கு ஆசை. அதாவது கொண்டையராஜு, ராமலிங்கம் சார், வி.கே. பராஸ்கர், மணியம் செல்வம் அவர்கள் போல் ஒரு பெரிய ஓவியனாக வரணும்னு ஆசை. அதுக்கப்புறம் அந்த ஆசை இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது கோவில்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த பாடல்களும் கேட்பேன். பக்தி பாடல்கள். அதாவது மியூசிக்கும் ஓவியத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதவன் ஐஎஸ்ஆர் இருக்காங்க இல்லையா, பெரிய ஓவியர், கிரேட் பெயிண்டர், ஆர்டிஸ்ட். அவர் மிருதங்கம் வாசிப்பார். ஓ, அது தெரியாது, யார் நிறைய பேர் தெரியாது. பிளேயர். அதாவது ஓவியத்துக்கும் மியூசிக்கும் கொஞ்சம் கிட்ட, ரெண்டும் சம்மந்தப்பட்டது தான். அது போல் இருக்கும்போது நல்ல சின்ன வயசில் நான் பாடல்கள் கேட்பேன் எங்கேயாவது. அப்போ எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு ரேடியோ கூட வாங்க முடியாத ஒரு வசதி. நான் பழைய பாடல்கள்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியுதுக்கு சான்ஸே இல்லை, நான் கேட்டதில்லை. அப்போது நான் பக்கத்து வீட்டில் ரேடியோவில் வர பாடல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அப்படியே கவனம் மியூசிக் பக்கம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அப்படியே அது இழுக்குது, பெயிண்டிங்லேருந்து இழுக்குது. ஓகே. இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம இந்த பாடல்கள், பக்தி பாடல்கள்லாம் கோவிலில் கேட்போம். அதுக்கப்புறம் நானும் என் அருமை சகோதரர் சந்திரபோஸ் இசையமைப்பாளர். ஆமாம். நாங்கள் 2 பேரும் ஒரு கச்சேரி பண்ணலாம், ட்ராமாவுக்கு மியூசிக் பண்ணணும்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம். என்ன பேர்? என்ன அதுக்கு போசஸ் தேவா. அவர் பேர் சந்திரபோஸ், என் பேர் தேவா. போசஸ் தேவான்னு நிறைய ஒரு 20 வயசு 18 வயசுலேருந்து வந்துட்டோம். அதாவது நாடகங்களுக்கு மியூசிக் பண்ண வந்துட்டோம். எவ்வளோ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்.
அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது ஆச்சி மனோரமா ஆச்சி, வி கோபாலகிருஷ்ணன், ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சுருளிராஜன், எஸ்.ஏ. அசோகன், எத்தனை பேர் இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நாங்கள் 2 பேர் தான் வந்து மேடை நாடகங்களுக்கு மியூசிக் டைரக்டர். பேக்ரவுண்டு பாட்டும் மியூசிக் பாட்டும் இருக்கும் சில நேரத்தில். ரீரெக்கார்டிங் ரீரெக்கார்டிங் அது அந்த ரீரெக்கார்டிங் ட்ராமாவுக்கு ரீரெக்கார்டிங் சூப்பர். அது அது அப்படியே போயிட்டுருக்கு. நாங்கள் அப்போ கச்சேரி பண்ண மாட்டோம். சரி. 2 பேரும் அதில் தான் அனுபவம் ஆகுறோம். நாங்கள் மியூசிக் டைரக்ட் பண்ணுன்ற ஆசைலாம் இல்லை. இப்போ நாடகம், சாப்பாடு அது போதும். ஏன்னா வீட்டுக்கு பெரிய பையன் நான். ஆமாம், பொறுப்பு எனக்கு அப்புறம் பிள்ளைங்க இருக்காங்கன்னு எனக்கு தான் பொறுப்பு. இதுக்காக நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு வெளியூர், தமிழ்நாட்டில் மேப்பில் இல்லாத ஒரு ஊர்லெல்லாம் ட்ராமாங்க நடக்கும். அவ்வளோ ஒரு கிராமத்துலலாம் நடக்கும். அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வண்டியிலெல்லாம் போயாகணும், மழையில் நனைஞ்சாகணும். கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். நாடகங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம ஏன் சினிமாவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வந்து அப்படியே மனசுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. எதனாலன்னா பெரிய பெரிய விஸ்வநாதன் சார் பாட்டு, அதெல்லாம் மாமேதைகள், கேவி மகாதேவன், இதெல்லாம் பாட்டு கேட்டு நம்ம நாடகங்களுக்கு இப்போ நம்ம பிஸியாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம சினிமாவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை வருது எங்களுக்கு. இப்போ 2 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்குற வேலை தான். ஓகே. ஏறி இறங்குற வேலை எல்லாம் ஒரு காலையில் 7 மணிக்கு போகிறோம், மத்தியானம் 2 மணிக்கு வருவோம், திரும்பி ஈவினிங் 5 மணிக்கு போவோம். எல்லா டைரக்டர், எல்லா ப்ரொடியூசர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சான்ஸ் கேட்போம், பாடி காட்டுவோம், எல்லாம் செய்வோம். பட் ஆனால் தனித்தனியாக இல்லை, 2 பேரும் ஒன்றா டபுள்ஸ் தான் போவோம். டபுள்ஸ் தான் சைக்கிளில் போய் பார்ப்போம். இது மாதிரி நாங்கள்லாம் ஒரு யூனிட்டாக இருக்கிறோம், உங்களை எப்படி சேர்க்கறது, ஆல்ரெடி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் வரும்பொழுது கரெக்டாக வி.சி. குகநாதன் சார் வந்து எனக்கும் சந்திரபோஸுக்கும் முதல் ஒரு படம் கொடுக்குறார். அந்த படத்து பேர் மதுரை கீதம். அந்த படத்துக்கு நானும் என் நண்பர் சந்திரபோஸும் தான் கம்போஸ் பண்ணோம் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மச்சான பார்த்தீங்களா படத்தில் அந்த பாட்டு வந்துடுச்சு. அந்த படத்தில் வரல, அந்த படத்தில் வரல. ஆனால் என்ன பாட்டு, அதனால அது ஒரு மெலோடி ரொம்ப ரசிப்பார் வி.சி. குகநாதன். மாம்பூவே சிறுமைனாவே எங்க ராஜா ரோஜா செடி முள்ளிருக்கும் கல்லிருக்கும் கையில் இனிக்காக இருக்கிறா, கையில் நெருப்பாக கொதிக்கிறா. மாம்பூவே சிறுமைனாவே எங்க ராஜா ரோஜா செடி முள்ளிருக்கும் நினைக்கையில் இனிப்பாக இருக்கிறா, நெருங்கையில் நெருப்பாக இருக்கிறா. அதாவது மெலடி அப்பத்திலேருந்து உங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கு. இல்லை, மெலோடி நாங்கள் 2 இயற்கையாகவே நீங்கள் மெலடிக்கு ரசிக்கிற ஒரு இதயம். இது வந்து 76 77 நினைக்கிறேன் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி இந்த படம் வரும்பொழுது. ஆனால் இதில் என்னென்னா, இதில் ஒரு என்ன இந்த மெலோடி வந்ததுக்கு காரணம் இருக்கும். நம்ம அப்போ கேட்ட அந்த வயசில் கேட்ட பாட்டெல்லாம் வந்து அதெல்லாம் ஜீவன். ஆமாம், அது ஜீவன் சொன்னால், அதாவது நாளை இந்த வேலை பார்த்து, அதாவது நீங்கள் அந்த இன்ஸ்பைரிங் செக்ஷன், அந்த இன்ஸ்பைரிங் எங்களை அந்த பாடல் அந்த மெலோடியை எப்படி பண்ணலாம், எப்படின்னா அது ஒரு கிட்டார் வாசிக்க ஒரு குரு இருக்கலாம், சொல்லித்தரலாம். ஆமாம், பியானோ கீபோர்டு வாசிக்கிறது ஒரு குரு இருக்கலாம். பட் கம்போஸ் பண்ணுறதுக்கு குரு வர முடியாது, குரு இருக்க முடியாது. இப்படி கம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லித்தர முடியாது. அது வந்து பிளட், அது வந்து இறைவனுடைய அருள். அதாவது நான் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் கட் அடிச்சுட்டு அந்த படம் பார்ப்பேன். அந்த பாட்டு முடிஞ்சவொடனே திரும்பி ஸ்கூலில் அடுத்த பீரியடுக்கு போயிடுவான். அப்படி பார்த்த ஒரு மாதம் 2 மாதம் அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு போயிடுவோம். படமும் பார்த்தேன். அந்த பாட்டு மேலே, அந்த மெலோடி மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஐக்கியம், அவ்வளோ ஆசை. அதுபோல் கட்டோடு குழலாட ஆட இந்த 2 பாட்டு கண்டிப்பாக கேட்டாகணும். என்னன்னா, அந்த பால் போலவே பாட்டில் அந்த தொகைரா எடுக்கும் போதே நம்மளுடைய இன்வால்மெண்ட் வந்துடும். ஜீவன் அந்த பாட்டுக்கு தான் சுசிலாமா கூட நேஷனல் அவார்டு கிடைச்சி முதல் பாட்டுன்னு. அந்த பாடலை கேட்பேன்.
கேட்டால் ஒவ்வொரு ஒரு ஒரு கிரியேட்டருக்கு இது போல பாடல்கள் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷனாக கிடைச்சா இதை விட என்ன வேணும்? இதை விட என்ன வேணும்? அதாவது ஒரு நௌஷத், ஒரு சலீல் சௌதரி, ஒரு எஸ்டி பர்மன், பர்மன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான கம்போஸ். அதாவது நிறைய நீங்கள் வந்து சினிமாவில் வந்து வரணும், ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும், ஒரு பாடகராக வரணுன்ற காலம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி காலம், கேவி மகாதேவன் ஐயா சார் காலம் தான். யாராக இருக்கட்டும், யாரும் அவங்கள நம்ம வேற ஏதாவது தொழிலுக்கு போனோம்னா கூட மியூசிக்கு கற்றுக்கணும், மியூசிக்கில் வரணும்னு நம்மளை ஈர்த்த பாடல்கள் அது எங்கப்பா. உன்னை நான் சந்தித்தேன், ஆஹா, என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி. அதாவது அப்படி ஒரு மெலோடி, இன்னும் ஆயிரம் வரிகளும் சரி, ஒரு அற்புதமான தத்துவங்கள், வாழ்க்கையில் நல்ல நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய வரிகள், அதெல்லாம் கொடுத்து எல்லா மனிதர்களும் நல்ல வழிக்கு கொண்டு போன பாடல்கள். அது ஒரு நல்ல காலம், பொற்காலம், இசையின் பொற்காலம் சொன்னா இந்த பாடல்கள் வந்த காலம் தான். அண்ணே, உன்னை நான் சந்தித்தேன் எந்த ஃபீல். அவங்க போட்ட ஒரு தார் ரோட்ல இப்போ என்ன போல மியூசிக் டைரக்டர்லாம் ஈஸியாக நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட இதெல்லாம் நம்ம இப்போ கேட்கும்போது அது அவங்களுக்கு அப்போ வந்து வேதனையாக இருக்கலாம். பட் இப்போ தெரியுது அதெல்லாம் அவங்களுடைய சாதனைன்னு தெரியுது. நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னுடைய மானசீக குருநாதர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆமாண்ணா. பாடல் வந்து அவ்வளவு உருக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பாடியே ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு அப்போல்லாம் அவரை மாதிரி பாடணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் நிறைய கூட அவர் ஐயா மாதிரியே பாடுவேன், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் பாடுவேன். பட் இப்போ அது அந்த ட்ரை பண்ணுங்க, அந்த விரகதா ஃபீல். ஆமாம். உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருவன், என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தில் இறைவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன், என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தில் இறைவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். அதாவது அந்த கோரஸ் வரும்போதெல்லாம் அந்த படம் பார்த்தா தெரியும், நம்ம எல்லாரும் கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி டேக்கிங்கும் அப்படி இருக்கும். இன்வால்மெண்ட் தானே அது காரணம். அதாவது எல்லாம் லவ் பண்ணாங்க, என்ன தொழில் செய்தாங்களோ அதெல்லாம் லவ் பண்ணாங்க, அதை காதலிச்சாங்க. அதனால தான் அந்த இன்வால்மெண்ட் தான் அந்த ரிசல்ட், அந்த அவுட்புட் வரும்போது மெக்கானிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். அது சிச்சுவேஷன் அப்படி அமையணும். அந்த மாதிரி சில படம்லாம் பார்த்தா பாட்டை நுழைச்ச மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், பாட்டை நுழைக்கக்கூடாது, அந்த சிச்சுவேஷன் அணைச்சு கொடுக்கணும் அந்த பாட்டை, அப்போ தான் உட்கார முடியும். அதுக்கப்புறம் எப்படி திரைக்கதையில் வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே சொல்கிறோமோ அது போல் ஒரு 2 பாட்டிலே அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். சாங்குக்கும் அந்த சாங் வரும்போது ஒரு உட்கார மாதிரி இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே, ஒரு சீன் லிங்க் ஆகி வரணும் பாட்டு. அதுதான் அதெல்லாம். அதனால்தான் எவர்கிரீன் படங்களாகவும் இருக்குது, எவர்கிரீன் பாடல்களாகவும் இருக்குது, எவர்கிரீன் வரிகளாகவும் இருக்குது. ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மெக்கானிக்கலாக பண்ண பாடல்கள் இதோட மறந்துடலாம். 500 வருஷம் ட்ராவல் பண்ணுறது வந்து இதுதான் நம்ம லவ் பண்ணது தான். அது என்னன்னா இப்போ சொல்ல போனால் மோஸ்ட்லி
அதெல்லாம் ஜீவன், அதெல்லாம் பாட்டு ராகங்கள் உயிரோட்டமாக இருக்கிறது காரணம் என் மைண்டில் ஒன்று வந்தது. அது எல்லாருக்கும் அது பொருத்தமாக தெரியல. ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு உயிர் மூச்சு முக்கியமோ, மூச்சு இல்லைன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை கிடையாது. அதில் அந்த உயிர் மூச்சு மாதிரி பாட்டுக்கும் அந்த உயிர் மூச்சு ஒன்று இருக்குது. அந்த உயிர் மூச்சு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹார்மோனியத்தில் தான் அந்த காற்று வருது. இந்த ஜீவன் காற்று வந்து அந்த டியூனிங் கொடுக்கறதுனால தான் ஒருவேளை அந்த ஜீவனை அமையிறதோ. விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர்லாம் ஹார்மோனியம் வச்சுட்டு பாடும்பொழுது அந்த இந்த காற்று, இந்த பெல்லோஸோட காற்று வந்து இசை வடிவமாக மாறுற மாதிரி அந்த பாட்டுக்கு உயிர் மூச்சு இருக்குன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு பாட்டும் கேட்கும் பொழுது, அதாவது இன்ஸ்பைரிங் சாங்ஸ், அன்யூஷுவல் ஸ்டார்டிங், ஆமாம், ஃபினிஷிங் கூட அன்யூஷுவலாக இருக்குது. பால் போலவே பாட்டில் பார்த்து, ஆமாம், நீங்கள் சரணம் வேறு மாதிரி இருக்கும். இதுலேயே அந்த அது அதெல்லாம் போகுது. ஒரு சுபபந்து வராளி அப்படின்னு சொல்லலாமா? சினிமாட்டிக்கராக மாறுது. ஒரு சுபபந்து வராளி அவ்வளோ அழகாக உணர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது இந்த மாதிரி பாடல் நிறைய. இது வந்து எனக்கு இதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் மியூசிக்கம் பார்ப்பேன். சில நேரத்தில் நானே திங்க் பண்ணுவேன், மனோ சரி இசை வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து எல்லாம் முறைப்படி கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம்மா. சில பேருக்கு கேள்வி ஞானம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி ஞானமும் முக்கியம். பட் நமக்கு வாய்ப்புன்னு வரும்போது அதை கற்றுக்கிறதும் முக்கியம். கண்டிப்பாக. யாராவது சபையில் யாராவது ஒரு சுரமோ ஒரு ராகங்கள் கேட்கும்போது அதை சொல்லணும். நான் சில நேரத்தில் மயிலாப்பூரில் இருக்கும்பொழுது ஒரு நரிக்குறவர் நண்பர் ஒருத்தர் குரங்கு வச்சுக்கிட்டு ஆடுறாராமா அப்படின்னு சொன்னா அந்த குரங்கு ஆடுறாராமா குரங்கு இந்த பக்கம் தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணும், அந்த இப்படி ஜம்ப் பண்ணும். ஒரு கொம்பு மட்டும் வச்சுட்டு இருப்பாரு. அவர் பாடும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு யார் இந்த ராகத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஓகே, யார்? இறைவன் தான். அதாவது அவர் என்ன ஆடுறாராமா மோகனம். அந்த மோகனம் அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? இது வெரைட்டியா இருக்குல்ல. ஆமா, அதே மாதிரி இப்போ ரோட்ல பார்த்தா இந்த இரும்பு பழைய ஓட்ட உடைச்சல் செம்பு பித்தளை, இப்போ இதுக்கு நான் பேரிச்சம்பழம் தருதுன்னு ஒருத்தர் வித்துட்டு போவேன். பழைய ஓட்ட உடைச்சல் செம்பு பித்தளை வாங்குறது அட்டானா. ஆமா, தருவார் இது யாரு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவருக்கு? பழைய ஓட்ட உடைச்சல் வாங்கிறது ராகங்கள் ஒவ்வொருத்தர் உள்ள இருக்கு. அதாவது நம்ம காமெடியா எடுத்துக்கலாம், பட் இதுல ஆழமா பார்த்தா இறைவன் இருக்கிறாருங்க. ஆமா, அதாவது நான் உங்ககிட்ட பாடிய எத்தனையோ பிரபலமான பாடல்கள், அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைப்பேன். ஒவ்வொரு இசையமைப்பாளர், ஒவ்வொரு பாடகனுக்கு நீங்கள் தந்த பரிசாக மாறுகிறது. காரணம் என்னென்னா, அந்த பாடல்கள் மூலமாக நிறைய மேடை கச்சேரிகளில் நாங்கள் வந்து அது மக்கள் நடுவில் பாடுறதுக்கும், அதனால் ஏதோ எங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிற அமௌண்ட் கிடைக்குது இல்லையா? அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவை. வெறும் ரெக்கார்டிங்கில் வர்ற இது வச்சு நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி மக்கள் மனதில் புகழ்பெற்ற, மனதில் நிற்கின்ற பாடல்கள் எத்தனையோ பாடல்களுக்கு சில இடத்துல நீங்கள் அழகாக அது வந்து ஒரு பதில் சொல்லி அது மேனேஜ் பண்ணதெல்லாம் சமாளித்த அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இப்போ நான் பல்லவ் பாடிடுறேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கம் இங்கே கூட, ஏன்னா உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஜெயா டிவி. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இசை ரசிக பெருமக்கள் பார்க்குறாங்க. அவங்களே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ தேவா அவர்கள் அதுக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்றது தான் இதில். அதில் ஒரு தாலாட்டு இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா எடுப்ப சுற்றி திருவி வாரமா, எண்ணில்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கைய பாரமா.
அதாவது இது நான் தனியாக கச்சேரியில் பாடுறச்ச என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம கச்சேரியில் வரும்போது உங்கள் கிட்ட மட்டும் அவங்க கேட்க ஆசைப்படுறாங்க. 2-3 கச்சேரியில் நீங்கள் வந்து அதை அழகாக மேனேஜ் பண்ணீங்க. அந்த ஆரம்பம் சொன்னீங்க இல்லையா? ஏய் ஆப் கேளா ஆமாம், இந்தானா அவத்து நாம போட்டோம்னா மரமும் போகணும். அந்த ஒரு சின்ன டயலாக் ஆமாம், ஒரு வந்து பாட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மரம் தள்ளுற மாதிரி இருக்கும். ஆமாம். நிறைய பேர் அந்த ஆப் கேளான்னா என்ன அர்த்தம், இந்தானான்னா என்ன அர்த்தம், ம். அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம ஏதோ சமாளித்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமாம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும் முடியாது. மிக மிக புகழ்பெற்ற பாடல்களாக மாறின பிறகு இது அதிகமாகும். ஆமாம், இது ரொம்ப அதிகமாகும். சில பேர் அது கமெண்ட்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கே நான் இப்போ நம்ம வந்த உடனே வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா எந்த விஷயம் என்ன விஷயமா இங்கே வந்தீங்க நான் கேட்குறோம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, இதுதான் வரும். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, இதான் பண்ண. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயமா வந்தீங்க மனம். கண்டிப்பாக இந்த வாங்க உட்காருங்க தான் ஆப் கேளா. ஆமாம், கரெக்ட். பாட்டுக்கு வாங்க ஆப் கேளா, வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க இந்தானா. ம். அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க லாலாக்கு டோல் டப்பீமா பாட்டுக்கு வரீங்க. ஒரு ஒவ்வொரு சாங் இப்போ நீங்கள் இந்தி பாட்டில் கூட சுராலியா பாட்டு கேட்டிருப்பீங்க ஆரோக்கியம் பாராத்தில். ஆமாம், அங்கே ஒரு சின்ன ஒரு டம்ளர் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க ஓப்பனிங் டிங் 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 டிங். அதாவது இப்படி படுத்துட்டு இருந்தவங்க கூட இருந்தால் கூட அந்த சவுண்ட் கேட் அது எழுந்துக்க வைக்க, அதாவது தன் கவனத்தை திருப்புது. இப்போ அம்மா கூட பாடுறாங்க குழந்தைய பார்த்து, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்றுமே இல்லை. குழந்தை அம்மா பக்கத்தில் டர்ன் பண்ணி அது ஈர்ப்பு, அம்மா ஈர்ப்பு உண்மை சக்தி. இது என்னன்னா ரிதமும் ராகமும் எல்லார் பிளட்லேயும் இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். அது மியூசிக் டைரக்டர் சிங்கர் அதெல்லாம் இல்லை. அந்த ரிதமும் ராகமும் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆர்ட் பீட்டுன்னு ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அது ரிதம் சமத்தில் ஓடிட்டு இருக்கு. லேப்டாப் லேப்டாப் அது ஓட்டு ராகமும் நம்ம கேட்குறோம். அம்மா தாலாட்டு பாடுறாங்க, அதில் ஏற்றுறாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதுக்குன்னா இது கற்றுக்கிறது இல்லை. நான் சொல்கிற புது விஷயம் நீங்கள் சொல்கிறதுன்னா அதெல்லாம் அது இல்லை. ஒரு குரங்கு ஆட்டுறவங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்த சவுண்டில் ஒரு ராகம் இருக்குது. அது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு நுணுக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சின்ன வயசுலேருந்து உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காது. ஸோ சாதாரண அதாவது அந்த ஸ்க்ராட்சிலேருந்து வந்த ஒரு கேரக்டர் இல்லை. இப்போ நிறைய சாங் வந்து இது மாதிரி வாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன்னு பண்ணியிருப்பேன். அதில் பாப்பு பாப்பு இங்கே வாங்க உட்காருங்க, அதான் அது இந்த பாப்பு. அச்சுக்குன்னா அச்சுக்குத்தான், குமுக்குன்னா குமுக்கு தான் ஆட்டோக்காரில் வரும்போது அதுவும் அது ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த சாங்கில். அவ்வளோதான். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்சி ஏறி இறங்கி போசஸ் இது இங்கே வரலாம். இப்போ கடைசியில் நான் அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணல. தேல்லாம் அலைச்சல் அதாவது ராத்திரியில் இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு நீங்கள் சமாதானப்படுத்தி பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படி கம்போஸ் நானும் சந்திரபோசம் பொண்ணு அப்படி எல்லாம் ஒரு 10-12 வருஷம் அலைஞ்சு கடைசியில் அந்த படத்துக்கு நான் ஒரு இசையமைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. என்னன்னா இப்போ எங்கள் அப்பா, நான் கஷ்டப்படுற ஃபேமிலி, யார் வந்தாலும் பையன் என்ன பண்ணுறான்ப்பா அப்படின்னு கேட்டால் சினிமாவுக்கு ட்ரை பண்ணி இருக்கிற கதை தான். ஆமாம், என்னப்பா சினிமா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்குமேப்பா, பொழைச்சிட்டு போ. சரி, அவரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஆமாம்மா, திரும்பி போகிறவங்க சும்மா போக மாட்டாங்க. ஏன்பா மியூசிக் ஆகுது, ஒரு குண்டு போட்டு போவோம், ஒரு வேலைகளை ட்ரை பண்ணி ஏதாவது சம்பாரிச்சு கொடுப்பா அவங்க அப்பாவுக்கு. என்னப்பா இது பாட்டுக்கிட்டுன்னு இன்னும் உட்காந்து தென்றதுக்கு என்ன இதுப்பா நல்லா டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. இந்த டார்ச்சரில் சரி நம்மளுக்கு இந்த ஓவியம் கீவியம்லாம் தெரிஞ்சோம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சது. அது அற்புதமான சந்தர்ப்பம். சந்திரபோஸும் நானும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஏதோ 2 பேரும் பிரிஞ்சது காரணமே ஏதோ சண்டையோ கண்டுன்னு நினைப்பாங்க. பட் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதா சொன்னால், சந்திரபோஸ் கிட்ட போய் நான் கேட்குறேன், போஸ் நீ சினிமா நீ மட்டும் பண்ணிவிடு, நீ மியூசிக் பண்ணு, என்னுடைய குடும்ப சூழ்நிலை நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கவர்மெண்ட் ஜாப் வருது உங்களுக்கு? வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டாக வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் இந்த ஆர்டர் வச்சுக்கிட்டு நான் யோசனை பண்ணுறேன், ஒரு 2 நாள் யோசனை பண்ணுறேன். இசையா குடும்பத்துக்கு சாப்பாடா,
என்ன தங்கச்சி தம்பிங்க தம்பி அப்படி இருக்காங்க. குழப்பம், பயங்கர மன உளைச்சல். ஒரு முடிவுக்கு வரேன். வந்து போஸ் கிட்ட போகிறேன். போஸ் இதுக்கு போகல, நான் மியூசிக் பண்ண முடியாது, நான் ப்ரொடியூசர் டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் போகிறேன். அந்த வேலைக்கு தான் போகிறேன். அந்த வேலைக்கு போய் கூட அந்த ஆசை என்னை விடலை. அந்த வெறி அந்த அந்த எப்படியாவது சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி அடிக்கடி சந்திரபோஸை மீட் பண்ணோம். சந்திரபோஸ் புகழின் உச்சிக்கு ரஜினி சார் படம், அது எல்லா நிறைய படம் ஏவிஎம் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மீட் பண்ணுவீங்க சாதாரண மனிதன். நான் அது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, போஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கோம், இது போதும் நமக்கு, இது நம்ம குடும்பத்துக்கு போதுன்ற ஒரு மன திருப்தியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலும் கூட இந்த சினிமாவுக்கு மியூசிக் பண்ணணும் ஐயா. இப்போ எங்கே இந்த இடத்துல டார்ச்சர் பண்ணாங்க வீட்டில், இந்த அப்பா தெரிஞ்சவங்கலாம் வந்து இங்கே நான் டிவியில் வேலை செய்கிற இடத்துல அங்கே ஒரு டார்ச்சர். போஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தியா, கார்லலாம் சும்மா விட்டுட்டு நீ இங்கே வந்து தேவை நீ அந்த வேலைக்கு வந்து இங்கே போட்டா காரில் போகிறத விட்டுட்டு சைக்கிளில் போயிட்டுருக்கேன். இங்கே டார்ச்சர் இப்போ இங்கே ஆரம்பிச்சோ கடவுளே. இப்போது அந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கத்தை சால்வ் பண்ணிட்டு வேலைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து மறைவாக போகலான்னா அங்கே ஒருத்தர் நிற்பார். உன்னை தான் தேடிட்டு இருந்தேன்ப்பா, என்ன விஷயம் பாப்பா, பார்ப்பா போஸ் பார்ப்பா, சந்திரபோஸ் பார்ப்பா, நேற்று கூட பார்த்தம்பா ஒரு டிவி ப்ரோக்ராம் வந்துருந்தா, காரில் போகிறாரு, காரில் சைக்கிளில் போகிறீங்க. இங்கே அந்த காருக்காக ஆசைப்படல, ஆனால் எனக்கு அந்த வெறி இருந்துட்டு தான் இருக்குது மியூசிக் பண்ண. இப்போது நான் தனியாக சுற்றினேன் சைக்கிளில் மறுபடி ஒரு 2-3 வருஷம் போன பிறகு எங்கே ஈவினிங் போகிறேன், காலையில் போகிறேன். இந்த டிவி ஸ்டேஷன், அதாவது என்ன வேலைன்னா இந்த செட்டு போடுற வேலை தான் என் வேலை. இப்போ உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த வேலை தான் செய்கிறேன். இதெல்லாம் நாங்கள்லாம் தான் பெயிண்ட் அடிப்போம், இந்த ப்ளைவுட்டு அதெல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணுறது. இந்த நீங்கள்லாம் வரீங்க இல்லையா பாடகர் ஆர்கெஸ்ட்ராலாம், அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கெல்லாம் சேர் போடுற வேலை தான் என் வேலை. அதாவது ஒரு சுச்சுவேஷன்லாம் இன்னும் கண் முன்னாலே இருக்கணும். நான் வந்து இந்த வேலை தான் செய்கிறேன்னு வீட்டில் சொல்லலை, சொன்னாவும் அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய தம்பி தெரியும், சபேசன், முரளி, சிவா எல்லாரும் மியூசிக் லைனில் தான் இருக்காங்க. இப்போது அவங்க டிவி ப்ரோக்ராமுக்காக தூர்தர்ஷனுக்கு வருவாங்க இல்லையா, நான் இப்போ அங்கே வேலை செய்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா என் தம்பிங்க உட்கார்றதுக்கு நான் தான் சேர் போடணும், கீபோர்டு வைக்கிறதுக்கு நான் தான் டேபிள் போடணும். எல்லாம் கீபோர்டெலாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, நான் வந்து சேர் போடுறேன். சபேசனை பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், முரளி பார்க்குறேன். அதை விட சந்திரபோஸ் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து இப்போ பெரிய லைட் மியூசிக் ப்ரோக்ராம் நடக்குது. நான் ஏற்கனவே சந்திரபோஸுக்கு என்ன வேலை செய்கிறேன், நல்ல வேலை செஞ்சு கிடச்சிருக்கேன், கிளார்க் வேலை கிடச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டேன். வேறு வழி இல்லை, இதெல்லாம் செட்டு போடணும், இதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கட்டாயம் சூழ்நிலைக்கு அப்புறம் காலையில் திரும்பி 7 மணிக்கு திரும்பி சினிமாவுக்கு வரணும்னு ஆசை. வரணுங்க. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8, 9, 10, 14வது வருஷத்தில் எனக்கு ஒரு சினிமா கிடைக்குது. பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பட் ஆனால் எனக்கு நல்ல ஆஃபீஸர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், என் ஃப்ளோரஸ்டன்ட் நல்ல ஃப்ரெண்டுங்க. எல்லாருக்கும் ஒரே எண்ணம், தேவா நீ வந்து பியானோலாம் ஆஃபீஸில் பியானோலாம் இருக்கும், அதெல்லாம் வாசிப்பேன், நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணையான்னு எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்ணுறேன், ஒட்டுமொத்தமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்னும் என் நண்பர்கள்லாம் நான் மறக்க மாட்டேன், ப்ரொடியூசர்ஸ் மறக்க மாட்டேன், அங்கே இருந்த டைரக்டருங்களாம் மறக்க மாட்டேன். அப்படி முட்டி மோதி, அதாவது ஓயாமல் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி ஆகணும். 14வது வருஷத்தில் எனக்கு ஒரு படம் கிடைக்குது. இதுக்கு நடுவில் கண்டிப்பாக அதாவது படங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கான ஒரு படமும் ரிலீஸ் ஆகாது மனம். இந்த விடா முயற்சி எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு வந்து நிச்சயமாக, அதாவது எவ்வளோ பேர் விஷயம் தெரிந்தவர்கள் விசிட்டிங் கார்டு வச்சுக்கிட்டு இப்போ சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய பேட்டியை கேட்கும்போது இந்த கஷ்டம், இந்த அவமானம் எல்லாம் தாங்கிட்டு தான் தேவா எல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியணும். 14 இயர்ஸ்னா ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் கிடையாது, 14 வருஷம். 14 வருஷம் அந்த இதயத்துக்கு என்ன துடிப்பு இருந்திருக்கும், எத்தனை மெட்டு அமைச்சிருப்பீங்க நீங்கள் அந்த நேரத்தில். சொகப்பாடல்கள்,
சரி, தேத்திக்கிட்டு மனசு தேத்திக்கிட்டு ஒரு படம் கிடைச்சா ஒரு நல்ல மெலடி சாங்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வரிசை வெரி. அதாவது அந்த காலகட்டத்தில் நான் ரொம்ப கஷ்டம். அது மனோவுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தெரியல. 89வது வருஷம் மனோவே வந்து என்கிட்ட வந்து டிவி பாட்டெல்லாம் கேட்டுட்டு நல்லா இந்த டிவோஷனல் பாட்டும் பண்ணுவோம் இல்லையா, ஆமாம், அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து அண்ணே இது மாதிரி டெல்லியில் புத்தாண்டுக்காக ஒரு பாட்டு பண்ணணும், நீங்கள் தான் மியூசிக் பண்ணி தரணும்னு சொல்லி ஆமாம், என்கிட்ட ஒரு 5000 ரூபாய். அப்போ தான் நான் முதல்ல 5000 ரூபாய் மொத்தமாக பார்க்குறேன். என் மனோ தான் கொடுத்தது எனக்கு முதல்ல 5000 ரூபாய் கைராசி. அதுக்கு நான் ஹிந்தி சாங் கம்போஸ் பண்ணி மனோ பாடி நீங்கள் கம்போஸ் பண்ண அந்த பல்லவி இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆயா ஆயா சால் நயா அப்படின்னா வருது புத்தாண்டு, புதுசாக வருது. லாயா லாயா ஹால் நயா, அதாவது நிறைய சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அற்புதமான லாயா லாயா கொண்டு வர அற்புதமான வரிகள். சென்டிமெண்ட்டாக செட் ஆகுது எல்லாமே, அற்புதமான வரி. அதுக்கப்புறம் சினிமான்னு வரும்பொழுது முதல் பாட்டு கூட மனோ பாடின பாட்டு தான், மனசுக்கேற்ற மகராசா. ஆரெங்கும் தாவுரங்க ஆறு கடல் நாவுரங்க பாட்டு. அதுக்கு அடுத்த படம் எனக்கு அன்பாலயா பிரபாகர் சார் வந்து சின்ன பொண்ணு தான் வைகாசி பிறந்தாங்க. ஆமாம், சின்ன பொண்ணு தான் அதாவது எதுக்குன்னா நல்ல மனசு இருக்கவங்க கூட கையில் அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூபாய் கொடுத்தா கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்ற மாதிரி என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்ச என் அன்பு தம்பி மனோவுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மனசுக்கேற்ற மகராசா படம் பண்ணும்போது ஆமாம், அங்கே அங்கேயும் இடிக்குது. 2 ப்ரொடியூசர், 2 ப்ரொடியூசர் நல்ல அற்புதமான வாழ்க்கைக்கு விளக்கேற்றியவர்கள் தான். கௌரி குருக்கள்னு ஒருத்தர், சாந்திலால் நகார்னு ஒருத்தர், 2 பேர். அவர்கிட்ட தீனதயாள் சார் தான் நான் மியூசிக்கு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ப்ரொடியூசர் கௌரி குருக்களுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லலை, அவருக்கு என்ன பிடிக்குது. ஆனால் நம்ம படத்துக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, புது ஆள் வேணுமா, எனக்கு அந்த மியூசிக் டைரக்டர் தெரியும், நான் ஈஸியாக புக் பண்ணிவிடுவேனே, எதுக்கு இந்த புது ஆளெல்லான்னு என்ன ரெக்கமெண்ட் பண்ண டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு தீனதயாள் சார். இவரும் போராடுறாரு தீனதயாளும், என்ன அண்ணே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே உங்களை. இல்லை சார் எப்படியோ ட்ரை பண்ணுங்களேன், நான் கம்போஸ் பண்ணிடுறேன்னா. அங்கே முதல் ஏற்கனவே அவருக்கு என்னை பிடிக்கல. இப்போ அவர் சொல்லி அனுப்புகிறார், நாளை காலையில் 7:30-9 ராகு காலம், திங்கக்கிழமை 7:30-9 6 மணிக்கு இங்கே ஹார்மோனி எல்லாம் இருக்கணும். இல்லைன்னா 6 மணிக்கு நல்ல நேரத்தில் வரலன்னா உங்களுக்கு எனக்கு பிடிக்கும், நான் வேறு யாருன்னா போட்டுக்குவேன் தம்பின்னு சொல்கிறாரு. இப்போ நான் குமார் கிட்டாரிஸ்ட்டு, என் ஃப்ரெண்டு குமார் குமார் தப்லா எல்லாம் ஒரே ஆட்டோவில் மயிலாப்பூர்லேருந்து வள்ளுவர் கோட்டம் போகிறோம். சரி, அதில் 6:30 மணிக்கு காலையில் வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏற்கனவே அவர் 7 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொன்னவர், ராகு காலத்துக்கு முன்னாடி சார் 6:45 மணிக்கு இருக்கணும்னு சொன்னவர், இப்போ ஆட்டோ ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ எந்த ஆட்டோவே அந்த இடத்துல அந்த காலையில் பிடிக்க முடியும்? ஐயோ, ஹார்மோனியத்தை தலையில் தூக்கிக்கிட்டு, அவர் கிட்டாரிஸ்ட் தப்லிஸ்ட்டு தப்லாவை தூக்கிக்கிட்டு, ஹார்மோனியத்தை தூக்கிக்கிட்டு அவர் கம்பெனிக்கு ஓடுறோம். எத்தனை கிலோமீட்டர்? இல்லை, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். கடவுளே, ஓடுறோம். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன எடுத்துப்பாங்கன்னு ஒரு பயம் தானே. சத்தியமா மிஸ் பண்ண போயிட்டு ஒரு 6:45-7 சேர்ந்துட்டு ஓப்பன் பண்ணி ஹார்மோனியெல்லாம் ஓப்பன் பண்ணி அவர் அப்புறம் 7 மணிக்கு அவர் வர வந்துட்டிங்களா தானே பார்த்தேன், மிஸ் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார் பாவம். அப்புறம் போடுப்பா ஏதாவது டியூன் போடுப்பா அப்படின்னா ஒரு 7 ஆரம்பிச்சிட்டேன். தானா நீ தானா நானி தர நானே தானா நானே அப்படின்னா அவருக்கு பிடிக்கல. அது வேற அவர் பையன் வேற ஒரு சின்ன பிள்ளை, இப்போ வளர்ந்துட்டுருப்பான் தம்பி, பார்த்துருக்கேன். கம்போஸ் பண்ணும்போதே இதெல்லாம் ஹார்மோனியத்து மேலெல்லாம் தட்டினா எப்படி இருக்கும் கம்போஸ் பண்ணும்போது? தானா நீ தான் சின்ன குழந்தை விளையாடுறான் ஹார்மோனியத்தில், நான் என்ன பண்ணுறது? சரி சகிச்சு ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர் பையன் சான்ஸ் கொடுக்குறேன், ப்ரொடியூசர் பையன். அது எடுறா கையை எடுறான்னா இருக்கணும். நம்ம தட்டி குழந்தைக்கு நல்ல ஞானம் இருக்கே சார், இப்போவே ஹார்மோனியத்தில் விளையாடுறானே சொல்லி அதெல்லாம் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. அந்த குழந்தைய தட்டி ராஜா சார் பயங்கர நான் தட்டுவேன், அவன் தட்டி மேலே ஏரியாலாம் விளையாடுறான், டியூனே வரல. அப்புறம் ஒரு வழியாக டியூன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் கவிஞரை கூப்பிட்றான், வாலி சார் தான் வர.
அந்த இடத்துல மட்டும் வாலி சார் வந்து வரலன்னா அந்த படம் எனக்கு இல்லை. ஓ, அவர் வந்தார், உட்கார்ந்தார். என்ன புது மியூசிக் டைரக்டராக தேவைன்னு அறிமுகம்லாம் பண்ணி அவர் ம், அவர் ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு. எல்லாம் டியூன் பாட வாசி தம்பி அப்படின்னு. ம். தானா நீ நானா நானி தன நானி நானா நானே, அற்புதமான டியூனு. ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நெல்லா இருக்கு. ஆஹா. அவ்வளோதான் சென்டிமெண்ட். ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நெல்லா இருக்கா. சிச்சுவேஷன் பாருங்க, கடவுள் எப்படி எங்கே அமுக்குறான். அனுப்புகிறார் பாருங்க, அனுப்புகிறார். அப்படியே வாலி அண்ணா ரூபத்தில் வரார். வந்து இந்த படம் உனக்கு தான் தேவான்னு சொல்லி. இதான இப்போ அடுத்த பாட்டு, இப்போ அந்த இந்தி சாந்திலால் நகர் அவருக்கு வாசதி காமிக்கணும் இல்லையா, ஆமாம்மா. அவருக்கு சுராலியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இல்லை அது இப்போ அவருக்கு தமிழ் தெரியாது. இப்போ அவருக்கு இது ஏதோ. அரே ஏ அப்போ கியா ரெண்டாவது கர் பாட்டு ரஹா பண்ணிட்டேன். ம். ரெண்டாவது பாட்டுன்னா, ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்தில் நானி நானா நானா நின்னா தரரனாத்தா நீ நானா நின் ஓ ஓ ஓ ஓ ஆத்து மேட்டு தோ. அது சொன்னேன். இப்போ அவருக்கு புரியல, அவர் ஹிந்திக்கார், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆமா. சார் இது நல்ல ஸ்டைலாக இருக்கும் சார், சாங்கு கேளுங்க சார். அது ஒரு தில் கே ஜானே ராகே தில் கே. बहुत अच्छा है बहुत साहब. अच्छा, बहुत अच्छा है. अच्छा ஏ अरे देवाजी அது அது என்ன அர்த்தம் எனக்கே தெரியாது. தில் தானே. ஆமா. மனசு தான். தில்லு வந்துருச்சு. கொடுத்தா கூட கொடுக்கலனா போயா, எனக்கு நான் வேற எங்கன்னா ட்ரை பண்ணுறேன்னு ஒரு தில் வருது. இப்போ தான் அங்கே தான் தில் கே ஜானே தில், அந்த தில்லால் ஆச்சா இது வந்து கன்ஃபார்ம் ஆகி படம். அதில் நீங்கள் அற்புதமான ஒரு பாட்டு பண்ணி, ஆரெங்கும் தாவுரங்க ஆறுகடல் மீனுரங்க ஸ்ரீரங்கம் தாவுரங்க திருவான காவுரங்க நாவுரங்க வழி இல்லை ஏராசா இங்கே நாதியத்து கிடக்குது மூலேசா. ஆரெங்கும் தாவுரங்க ஆறுகடல் மீனுரங்க ஸ்ரீரங்கம் தாமுரங்க திருவானக்காமுரங்க நாமுரங்க வழியில் ஏறானே இங்கே நாதியத்து கிடக்குது. நீங்க பாடி இருக்கீங்க, பயங்கர ஹிட் சாங். பயங்கர ஹிட்ஸ் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரம்பம் எப்படி கடவுள் அமைக்கிறார் பாருங்க. அமைக்கிறது. அதாவது சொல்லுவாங்க, அந்த முயற்சி தான். முயற்சி, எவ்வளவு விடாமுயற்சி. தோல்வி, கீழே விழுந்துட்டா கூட எழுந்து நின்று திரும்பி தேடணும். அதாவது நம்ம கமர்ஷியலாக இருக்கணும். மோஸ்ட்லி நான் வந்து கம்போஸ் பண்ண சாங்கெல்லாம் பார்த்தா செமி கிளாசிக்கலாக இருக்கும். எந்த சாங் எடுத்தாலும் அதில் ஒரு ராகம் ஒன்று ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆட்டோக்காரன் எடுத்தால் கூட ஒரு சிந்து பைரவி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல் அண்ணாமலையில் வந்தேடா பால்காரன், அண்ணாமலை, பெண்புறா எல்லாமே ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அண்ணாமலையில் கூட இப்போ நான் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட நான் வந்து பியானோ கற்றுட்டேன். எங்கள் மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர். அவர்கிட்ட பண்ணும்போது, நீ வந்து டிவி ஸ்டேஷன்லாம் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காமே, ஒரு பாட்டு ஒன்று வாசித்து காட்டுங்க அப்படின்னாரு. பியானோவில் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு மாஸ்டர்கிட்ட அப்படின்னு. இப்போ சினிமாவுக்கு நான் வரல. அப்போது நான் வந்து ரேவதி ராகத்தில் ஒரு பாட்டு ஒன்று அவருக்கு வாசிச்சு, இதுதான் மாஸ்டர் கம்போஸ் பண்ணேன்னு சொன்னேன். அதில் இந்த ரேவதியை நான் ஒழுங்காக, அதாவது ரேவதி சரி சாணி பமரே கொஞ்சம் செமீர் அனுசரங்கள்லாம் போட்டு பண்ணும்போது மாஸ்டர் என்ன சொன்னார், உன்னை அறியாமல் இப்போ வந்து ஒரு ராகத்தில் ஏதோ ஒரு அனுஸ்வரம் சேர்த்து ஒரு சுகம் கொடுத்துட்ருக்க,
அதனால் நீ நிறைய இப்போ உங்ககிட்ட இருக்கிறது போதும், அதை நீ நல்லா டெவலப் பண்ணிக்க அப்படின்னு தன்ராஜ் மாஸ்டர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அது நோட்ஸ் எல்லாம் சொல்லி பண்ணும்பொழுது அண்ணாமலையில் ஒரு மோகனத்தில் ஒரு பாட்டு பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அனுஸ்வரம் இருக்கும். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலே அண்ணன் தண்ணி உண்ணாமலே எண்ணி அந்த எண்ணி ஏங்குறேன் அந்த சின்னரி சுந்தரேஸ்வரத்தை போட்டு சரிக பத சத பகரிசா தம் தம் தனம் 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 தனம். அது போல் இப்போ சில ராகம் இப்போ ஜெயசம் ஒரு ஒரு பாலமுரளி சாருக்கு ஒரு டிவோஷனல் நிறைய பண்ணியிருக்கேன். பாலமுரளி சார் கம்போஸ் பண்ணும்போது கூட அவருக்கு கம்போஸ் பண்ணும்போது என்னை அறியாமே ஒரு பாட்டு பண்ணுறேன். ஒரு சுருதியில் சி மேஜர். அப்போது என்ன அவர் கேட்குறாரு, தேவா இது எந்த ராகத்தில் நீங்கள் பண்ணீங்க கேட்டார். பாட்டு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்துட்ட பிறகு என்ன ராகத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் பிராங்காக சொல்லிட்டுமா, எனக்கு இந்த ராகமெல்லாம் தெரியாது, உங்களை நினச்சேன் இந்த ராகம் வந்தது. உங்களை நினச்சேன், நீங்கள் தான் பாட போகிறீங்க இந்த பாட்டுன்னு நினச்சேன், இந்த ராகம் எனக்கு வந்தது, பட் இந்த ராகம் எனக்கு தெரியாது ஐயான்னு சொன்னால் அதுக்கு சொன்னார், இந்த தேவா உனக்கு இந்த ராகம் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா இந்த ராகத்தை கண்டுபிடிச்சதே நான் தான். ஐயோ அது நான் ஒரு பேப்பரில் படிச்சிருக்கேன். வீணை பாலச்சந்தர் சாருக்கும் இவருக்கும் ஒரு இந்த இது வந்தது. அப்போ அந்த கண்டுபிடிச்ச ராகம் இதுதான்னு அவர் சொல்கிறார். ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நினைக்கும் போது அந்த பாட்டு வருது. அதாவது சி மேஜர் ஆஞ்சநேயரை பற்றி சேது அணைக்கரையிலே ராம சரிதப்பா மக சரிகமப்பா கல்யாணி மாதிரி வருது. மோகனம் சரிகப்பதசா மோகனம் சரிகப்பதசா சின்னதா சேது அணைக்கரையிலே ராம ஜபம் சொல்லும் அனுமந்தனே கடலலை தளர்ந்தாலும் உடலது தளராமல் மனதினில் ஜெயம் கொண்டு ஜெயமே ஜெயமது ராம ஜெயம் என சேது அணைக்கரையிலே ராம ஜபம் சொல்லும் அனுமந்தனே அது போல சில பாடகர்களுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு. கண்டிப்பாக அதே போல் டிவோஷனல் நான் நிறைய மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ணே ஒரு சத்தியமாக சொல்ல போனால் நம்ம நிறைய வரலாறு நம்ம சொல்லிகிட்டே வரணும். ஏன்னா மக்களுக்கு வைகாசி பிறந்தாச்சு, அதிலிருந்து ஹிட் சாங்ஸு அதனுடைய ஹிஸ்டரியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம எங்கேயோ 3வது கட்டத்தில் வர டிவோஷன்ஸுக்கு போயிட்டோம். இப்போ சினிமாவுக்கு வந்துடும். கண்டிப்பாக வைகாசி பிறந்தாச்சு. அந்த அன்பாலய பிரபாகர் இப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருந்தார். அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? அந்த பாடல்கள் அதை மெட்டமைத்த சிச்சுவேஷன், அந்த கவிஞர்கள், அதுவும் ஒரு கிட்டத்தட்ட இது போல தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுதான். யாரும் அதாவது நிறைய வெற்றிகள் கொடுத்த பிறகு உறவு நம்மளை யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக. பட் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் அந்த ட்ரபிள், அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். பிரபாகர் சார் கூட என்னுடைய அருமை அவர் இல்லை, மணிவாசகம் சார் இல்லை. அவர் என்ன பிரபாகர் சார் தேவாவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காருல, இன்னொரு படம் இல்லை, நான் கமர்ஷியலாக மியூசிக் டைரக்டரை போட போகிறேன், புதால் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னும் போது அவர் மணிவாசகம் சொல்கிறார், சும்மா போட்டு பாருங்கள், ஆட்டோவில் வர்றதுக்கு சார்ஜ் 100 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதானே, இதில் என்ன குறைஞ்சி போட போகிறீங்க, மட்டும் போடட்டும், எதோ போட்டுட்டோம், ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வேறு நீங்கள் போட்டுங்க, 100 ரூபா ஆட்டோ கொடுக்க போகிறீங்க, இதில் என்ன இப்போது சரிங்க, நாளைக்கு நீங்கள் ஹார்மோனியம் தபலாலாம் எடுத்துக்கிட்டு கம்போசிங் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்களும் போகிறோம்.
சரி கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. ம் ம் பிரபாகர் சார் நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இது யூத்து. ஆமாம். யூத் முதல் சின்ன பசங்களை வச்சு புதுமுகங்களை வச்சு எடுக்கிறாரு. ம் பயம். நான் எங்கள் யூனிட் எல்லாமே ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுட்டு ம் அந்த வீட்டுக்கு தான் போகணும் நம்ம, ம் 20ஆம் நம்பர் வீடுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து நிற்குதாங்க. ம் எங்களுக்கு ஷாக், ஆட்டோ வந்து நிற்கிது, இறங்குறாங்களா ஏறுறாங்களா ம் பார்த்தா உள்ளேருந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் ஆடிஷன் மாதிரி நடத்துகிறார் போல் தெரியாது. ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்து ஆட்டோ ஏறுறாங்க. ஆட்டோ ஏறுறாங்க. எங்களுக்கு முன்னாடி குரூப் அது. எல்லாரையும் அன்றைக்கி செக் பண்ண வர சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு 4-5 குரூப்பை. நீங்கள் எத்தனாவது குரூப்னு தெரியாது. நான் தெரியல எத்தனாவது குரூப்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி அவங்க போயிட்ட பிறகு கரெக்டாக நாங்கள் போய் இறங்கணும். இதெல்லாம் பார்த்து உள்ள போகிறீங்க. இதெல்லாம் கண்ணால் பார்த்தேன் இருக்க போகிறாங்க ட்ரிபிள் காங்கோ டோலக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பி நாங்கள் ஆட்டோ போய் நிற்கிறாங்க. சரி எப்போதும் போல ஒரு பெட்ஷீட்லாம் போட்டு பெரிய பர்தாலாம் போட்டு பெட்ஷீட் போட்டு எல்லாம் இருக்குது உட்காந்தோம். பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு படம் பண்ணிவிட்டு அந்தரத்தில் உட்கார்ந்த மாதிரி ஆகிடும். இந்த படம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆமாம், அது பிரேக் வரக்கூடாது. பிரேக் வந்தால் ரொம்ப இழுத்துரும். அப்புறம் திரும்பி முதல்ல ரொம்ப கஷ்டம். திரும்பி முதல்ல இருந்தால் மாதிரி ஆகிடும். அதனால் திரும்பி அங்கே போய் உட்காந்தோம். ஃபஸ்ட்டு லிரிக்கு தந்தாங்க. லிரிக் தரல. கவிஞர் காளிதாசன்லாம் இருக்கார், எல்லாம் அந்த மணிவாசகமும் இருக்கார், அவரும் நண்பரும் வந்திருக்காரு. அண்ணே ஃபஸ்ட்டு ஒரு டூயட் சார், டூயட்டு போடுங்க, ஏதாவது ஒரு டூயட் போடுங்க பார்க்கலாம். முதல் டியூனே போட்டேன். முதல் டியூனு தன்னல் நல் நன்னா தன்னல் நல் நன்னா தன்னா நன்னானே தரல் நாளல் நல் நன்னா நானல் நல் நன்னா நன்னா நன்னானே போட்டுட்ருக்கேன். அப்புறம் கவிஞர் எழுதுறாங்க, சோடி கிளிதான் சுத்துதடி. அந்த பக்கத்தில் இருந்த மணிவாசன் என்ன கவிஞர சோடி கிளி தான் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி எழுதுங்க. அவர் மூலமாக வராங்க. ஓ, அவர் அங்கேருந்து பகவான் ஆசிரியர். சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது, அந்த சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி அப்படின்னா சோடி கிளி அந்த கிளி. சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி, அது நல்ல மறுக்கு நல்ல சீருக்குது எம்மாடி, சாலந்து காத்து அடிச்சது லாலும் மறுத்தது அது அல்ல சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது எம்மாடி போல. அதாவது ஒரு ஹிட் சாங்காக இருக்கட்டும், ஒரு மாபெரும் ஹிட் சாங்காக இருக்கட்டும், எவர்கிரீன் பாட்டாக இருக்கட்டும், உருவாகிற சுச்சுவேஷன் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அதாவது அவரை லிரிக்கு சொல்லி காளிதாசன் எழுதி ஒருவேளை அந்த சோடி கிளி அது போட்டால் இட்டாயிருக்காது, அது தெரியல. அது சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுதுன்னு ஒரு அது நல்லா ஜனங்க மத்தியில் போய் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சாங் எழுதிட்டாங்க கவிஞர். பிரேக்கே இல்லை. 2வது சாங் இந்த இப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து கலாட்டா பண்ணி ஒரு பாட்டு, உடனே தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது எம்மா தவிக்குதுன்னு 2வது சாங், 3வது சாங், 4வது சாங், எது ஒரே சிட்டிங்கில். அதுதான் வந்து அந்த எமோஷன் வெறி. எப்படியாவது அதை அடைஞ்சே தீரணும், வாங்கியே வீட்டுக்கு போகணும். கூடவே இருந்தார் பிரபாகரன், எல்லாம் இருக்காங்களே. பிரேக்கே இல்லை. ஒவ்வொரு சாங்கும் நல்லா 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணிக்கு முடிஞ்சது. அது 7 சாங்கம். ஏன்னா எனக்கும் எழுந்துக்க மனசு இல்லை, அவங்களுக்கும் என்னை எழுப்ப மனசு இல்லை. இப்போவே வாங்கிடலாம், நல்லா வந்துட்டுருக்கு டியூனு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 7 டியூனும் பர்ஃபெக்டாக எழுதி கேசட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்னு எனக்கு அண்ணே 14 வருஷம் கஷ்டத்துக்கு பிறகு கிடைச்ச 2வது வெற்றி. 2வது வெற்றினா பட்டி தொட்டி தேவா அவர்களை தெரிய வச்ச படம் அதுதான். அதாவது பூஜை சாங்கை என்ன பாட வச்சிங்க, அது எனக்கு பெருமை. நல்ல அது சின்ன பொண்ணு தான், சின்ன பொண்ணு தான். மனதோடு நல்ல மனசு இருக்க மனம். அதாவது இந்த பாட்டு அன்னைக்கு நாங்கள் தியேட்டரில் வந்து சித்ரா அவர்கள் வந்து உட்கார்ந்த 2 நிமிஷத்தில் நான் வந்துட்டேன். ஆமாம், அப்போ தான் 3rd BGM பார்க்குறீங்க உள்ள ரெடி பண்ணிட்டு மாணிக்கர் சாரெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க, உங்கள் கண்ணில் ஒரு தெரியாத ஒரு பிரைட்னஸ், அது பார்க்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நானும் சபேஷ் அண்ணன் முரளி அண்ணன் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் கண்ணை பார்க்கும்போது வா தம்பி வாங்க சித்ரா அப்படின்னு உட்கார வச்சுட்டு இந்த டியூனெல்லாம் சொல்லி கொடுக்கும்பொழுது ஒரு பிரைட்னஸ், எனக்கே ஒரு நம்பிக்கை வந்தது அதை பார்த்தாங்க அன்னைக்கு. எப்படி அந்த பாட்டு ஹிட்டா ஆகும், இதில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு கேட்சிங் இருக்குது. சிம்பிள், ஒரு மானிட்டர் தான் பார்த்தோம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டேக் எண்டில் ஒரு சின்ன தபலா மிஸ் ஆகிடுச்சு. செகண்ட் டேக் தான். செகண்ட் டேக் ஃபுல் டேக் ஓகே. ஃபுல் டேக் உடனே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம். அற்புதம். ஆனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆரம்பிச்சது அப்போ தான் கரெக்ட். அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல நிறைய வெற்றிகள் பார்ப்போம் மனம் அப்படின்னு சொன்னீங்க. அற்புதமான அதே மாதிரி இந்த ஒரு மாபெரும் இசை வரலாற்றுக்கு ஆரம்பமாக இருந்தது இந்த பாட்டு, இந்த பூஜை. அது அந்த இந்த பாட்டு பாருங்க, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நிறைய வாட்டி நான் உங்களை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இது கரெக்டான மேடை, மனதோடு மனதோடு நல்ல அற்புதமான மேடை. அதாவது ரசிக பெருமக்கள் உலகமெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்த டவுட்டு தான் இது வரணும். சரணத்தில் ஆலம் இலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேன் எடுத்து 100 கதை நான் சொல்லுவேன். 2 லைன்லேயே தேனும் தென்றலும் 2 வந்தது. இந்த இசை அமைத்த தேவா அவர்களுக்கு இந்த பேர் யாரால் வந்தது? ஃபஸ்ட்டு பாட்டிலேயே இது நான் சரணத்தில் கண்டுபிடிச்சேன். தேனிசை தென்றல் சொல்லி, அதாவது ஒரு 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 டிவோஷனல் கேசட், ஒரு 200 கேசட் 250 கேசட் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு மெல்லிசை மன்னர் தலைமையில் ஒரு கேசட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க திருவேற்காடு கோவிலில். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில். அப்போது எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா என்னுடைய சாங் பண்ணுறதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த டிவிலெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்போது விஸ்வநாதன் அண்ணன் சொல்லுவார், நல்லா உன்னை டிவிலெல்லாம் பார்க்குறேன், மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன் தம்பின்னு சொல்லும்போது அவர் அந்த விழாவுக்கு அவர் தான் எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு அவர் கையால் வாங்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை, மாபெரும் பாக்கியம் அது. அப்போ மைக்கு முன்னாடி நின்ன மெல்லிசை மன்னர் ஒரு வார்த்தை சொன்னார், தேவாவுக்கு எதுக்கே பட்டம்? சங் 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 ரெக்கார்டிங். ஆமாம், மேடையில் உட்கார வச்சு எதுக்கு பட்டம்னு கேட்குறாரு மக்கள்கிட்ட. அடுத்த வார்த்தை, அவருக்கு எதுக்கே பட்டம்? தேவாவுக்கு யாருன்னா படம் கொடுங்க ஐயா மியூசிக் பண்ணுறதுக்கு. இந்த வார்த்தை அவர் அடி வயிற்றுலேருந்து சொன்ன வார்த்தை. ஆஹா, இதை ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லி அண்ணனே அழுதாரு, நானும் அழுதேன். கருப்பு வெள்ளை படத்துக்காக விஜயா ப்ரொடக்ஷன். அந்த நேரம் திருவேற்காடு கோவிலில் அப்போ கொடுத்த பட்டம் தான் அந்த தேனிசை தென்றல். என்னுடைய மானசீக குருநாதர் அவர் கையால் வாங்கின, அவர் வாயில் சொன்ன சொற்களால் வந்த வார்த்தை தான் அது. இது அப்புறம் தான் வருது, பாட்டு அப்புறம் தான் வருது. இதுவே இல்லை, இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே படம் வந்தது. அங்கே தான் விஷயம். அண்ணன் எவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் எனக்கு படம் கிடைச்சிருக்கும். அம்மா முன்னாடி கோவிலில் ஒரு மானசீக குருநாதர், உலகத்துக்கே ஒரு உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு. ஆமாம், அவர் சொன்ன வார்த்தை மேலே தேனிசை தென்றல் அப்படின்னு அவர் பட்டம் கொடுத்தாரு. அந்த அவரோட காளிதாசன் அண்ணனை பாராட்டணும். சரணத்தில் கவிஞர் எல்லாம் எழுதியிருப்பார். அந்த அந்த படம் இருக்க விஸ்வநாதன் அண்ணன் கூட அந்த படம், அது என் வாழ்நாளையே என் லைஃப் ஹிஸ்ட்ரிலேயே மறக்க முடியாத படம். அந்த பட்டம் அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அமரர் பூபதி அண்ணன் உங்களுக்கு தெரியும். ஆமாம், ராகம் 70. ஆமாம், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர், என் வாழ்க்கையில் எனக்காக போராடி. ஆமாம், அவர் ஒவ்வொரு கேசட்லேயும் ஒவ்வொரு பட ப்ரொடியூசர்கிட்டையும் கம்பல் பண்ணி இந்த பேரை தேனிசை தென்றல்னு அண்ணனுக்கு போடணும்னு சொல்லி பூபதி அண்ணன் தான் அதை கம்பல் பண்ணி மறக்காம தூரம் நான் இருக்கேன்னா பூபதி அண்ணன் அதை என்ன ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணார். அமரர் பூபதி அண்ணன் அவர்கள் பேரோட இணைந்த ஒரு அதுதான். நிறைய இசையமைப்பாளர்களுக்கு அமையாது அந்த மாதிரி, உங்களுக்கு அமைஞ்சது. அந்த பேரோடு சேர்ந்து சொன்னாதான் பேர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி காளிதாசன் கரெக்டாக சிங்க்கு எப்படி பண்ணி எழுதியிருக்காருன்னா, மாதுளம் பூவில் வாசனை தேடும் மஞ்சள் இளம் வெயிலே என் தேவா வா, சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது. அதாவது உங்கள் பேரும் கரெக்டாக அந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டாக கொண்டு அதில் அது நல்ல நுழைய வச்ச கவிஞர் காளிதாசன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம்,
அப்போ வைகாசி பிறந்தாச்சு நல்ல சூப்பர் ஹிட் படம் ஓடிட்டு இருக்கும்பொழுது இந்த பாடல்கள்லாம் ஹிட்டான பிறகு ஆனால் அந்த வரி வரும்போது தேட்டரில் கிளாஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு தண்ணி மேலே அந்த பே சொல்லும்பொழுது அதை கிளாப்ஸ் தேனிசை அதெல்லாம் எனக்கு இன்னும் அது அப்படி ஞாபகம் இருக்குது. அற்புதமான ஒரு வாழ்க்கையில் ஆரம்பம். வைகாசி பிறந்தாச்சு மிகப்பெரிய பட்டி தொட்டி தெரிய வந்த ஒரு ஹிட் படத்துக்கு அப்புறம் எத்தனையோ வெற்றிகள், படிப்படியாக நீங்கள் வந்து நிறைய சாதனைகள், அதில் வந்து சொல்லிட்டே போகலாம் போகலாம். அதாவது வைகாசி பிறந்தாச்சுக்கு அப்புறம் அப்படியே வரேன். அப்புறம் இன்னொரு ஹிட்டு சூரியன். சூரியனுக்கு நடுவில் 100 days ஃபிலிம்ஸ் எத்தனையோ இருக்கு, நிறைய இருக்கு. சொல்லிட்டே இருந்தால் 10 எபிசோடு ஆகும். மனதோடு மனம். அதுக்கப்புறம் சூரியன் ஒரு பிரேக், சூரியன் சார் டைரக்ஷனில். அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் என்ன, அதாவது நல்லா இருக்கும். அது அதே போல் பி வாசு சார் வந்து இங்கே சின்ன தம்பி சூப்பர் ஹிட், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான பாடல்கள், படமே சூப்பர் ஹிட். அந்த படம் ஓடிட்டு இருக்கும்போது கிழக்கு கரை படத்து ராஜகாளியம்மன் பிக்சர்ஸ்க்காக பி வாசு தைரியமாக என்ன மியூசிக் போட்டார் அவர் படத்துக்கு, கிழக்கு கரை. அது இன்னும் அவர் தைரியத்தை பாராட்டணும். இன்னும் அவர் அதை தான் செய்கிறார். சில விஷயங்கள் புது இசையமைப்பாளர்கள் போகும்போது அந்த தைரியம் அவருக்கு. ஆமாம், அதே பி வாசு சார் கிழக்கு கரை. அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது வந்து அப்புறம் இங்கே வரோம் ஆசை. ஆசை எவ்வளோ பெரிய மணிரத்னம் சார் ப்ரொடியூசர், வசந்த் சார் வந்து டைரக்ஷன். அது ரொம்ப எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதாவது எனக்கு என்ன ஒரு மணிரத்னம் சார் ரகுமான் அவர்களை மியூசிக் போட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் சொந்த படத்துக்கு என்னை ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேறு கலர் இப்போ நம்ம மாற்றி ஆகணும். கண்டிப்பாக இப்போ அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்காக சில பல்லவிகளை சும்மா வெறும் தத்தகாரம் பாடாமல் ஒரு வார்த்தைகளாக போட்டு ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்னை கேட்டால் முதல்ல ஒத்துக்கோ, அப்புறம் கற்றுக்கோ. ஒத்துக்கிட்டு கற்றுக்காமல் இருந்துடாது. எதையுமே ஹோம்ஒர்க் பண்ணு, தேடுனா தான் கிடைக்கும். இது நம்மக்கிட்ட இருக்கிற சரக்கு போதும்னு நினச்சிட்டா அது கண்டிப்பாக ஃபயர் வீடு எரியுதோ இல்லையோ ஃபயர் இன்ஜினில் தண்ணி எப்போவுமே ரெடியாக இருக்கணும். உண்மை அதான் அது எப்போது நம்மக்கிட்ட நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிட்டே வந்தால் அது எங்கேயாவது ஒரு நாள் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். அதுபோல் ஆசை படம். ஆசை படத்தில் நல்ல சிச்சுவேஷன், நல்ல புல்வெளி தண்ணில் பாட்டு. அது நல்ல எனக்கு பேர் நல்ல நேம் வாங்கி கொடுத்த பாட்டு. அதில் எனக்கு ரொம்ப அந்த கொஞ்ச நாள் பொறு தலைவன், ஐயோ ஒரு ஆனந்த பைரவி பேஸில் கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி எங்கே வருவா, கண்ணீரெண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவத்தோ கடிப்பா. இது வந்து என்ன பண்ணிருக்கணும் நார்மலாக தங்க நக்கு தின்னுதான் தன்னக்கு திரகிட தாங்க நக்கு மித மிருதங்கம் கட்டம் போட்டு ஒரு கிளாசிக்கல் ஸ்டைல். ஆமாம், பாடிக்கிட்டு உட்காரணும். இது கொண்டு போய் காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிவேன். அது கொஞ்சம் மாடர்ன் ஒரு 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 ப்ரெசன்டேஷன் தானே, ப்ரெசன்டேஷன் கொடுத்து இந்த 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 கிளாசிக்கல் சாங் விடும்போது சரணமெல்லாம் கொஞ்சம் மாறும். என்ன பியூட்டிஃபுல் கம்போசிஷன் சரணம். அது ரொம்ப வரவேற்பு இருந்தது. புல்வெளி அதில் தான் இருந்தது, கொஞ்ச நாள் பொறு தலைவா அதில் தான். இது 2 பாட்டு கேட்டு ஆகணும். இப்போ அதாவது ஒரு 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 அற்புதமான மெலடி, ஒரு கிளாசிக்கல், எது எடுத்தாலும் ஜனரஞ்சகமாக, அதாவது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு எங்கேயுமே நம்ம வந்து அந்த சாங்கனுடைய கண்டென்ட்டு குறையாமல் அது கொண்டு போகிற விதம் தான் அந்த படத்துக்கு கொஞ்சம் ஜனங்க அந்த பல்ஸ். அது மட்டும் இல்லைன்னா விரும்புவாங்க. வரிகளிலும் சரி மெட்டுக்களிலும் சரி உங்களுடைய இன்வால்மெண்ட் நான் கிட்டே இருந்து பார்த்த ஒரு பாடகன். ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய வெற்றியில் அப்படியே உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஒரு பிரதர் நான். எல்லா படத்துலேயும் ஒரு நல்ல பாடல்கள் எனக்கு தந்திருக்குங்க. அந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். அதில் நான் பார்த்தது என்னென்னா வித்தியாசமான டியூன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க ஜனரஞ்சகமாக. ஒரு எடுத்திங்கன்னா சரத் சாருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா மீசக்கார நண்பா, ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அது படத்தில் விஷுவலில் பார்க்கும்போது அந்த மாதிரி ரேர் சாங்ஸ். அது மீசக்கார நண்பா கூட KS ரவிக்குமார் சார் டைரக்ஷன்.
முதல் நாள் அந்த மீசக்காரன் நண்பா கம்போசிங் முடிச்சிட்டான் பாட்டு. ஜெயம் ரத்னம் சார் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் மறுநாளும் அந்த பாட்டு வேண்டாம், மீசக்காரன் நண்பா எனக்கு பிடிக்கல, வேறு பாட்டு அது அந்த சுச்சுவேஷனுக்கு பண்ணலாமான்னு கேட்டார் ரவிக்குமார் சார். ஏன் சார் அது? ஏன் ரத்னம் சார் சொன்னார், என்ன பண்ணுறீங்கன்னா வேறு டியூன் போடுறேன். ஏன் வேறு டியூன் போடுறீங்க, அது நல்லா தானே இருக்குது மீசக்காரன் நண்பான்னு. இல்லை இவர்கிட்ட மட்டும் நம்ம கரெக்டாக இவருடைய ஃபேஸ் வந்து மீசக்காரன் நண்பன் பாடும்போது இவர் அந்த முகத்திலே அந்த ஆக்ட் பண்ணுறதெல்லாம் காட்டவே, ஒரு வேளை அதில் மயங்கிட்டு ஓகே பண்ணிட்டோமான்னு பயமாக இருக்கும் இவருக்கு. தேவா மியூசிக்கில் எப்போவுமே ஒரு பயம் என்னென்னா, கம்போஸ் பண்ணும்போது இவர் முகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, இவர் ஆக்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நம்மளை மயக்கி டியூன் ஓகே பண்ணிடுவாரோன்னு பயம். அதனால் பயமாக இருக்குது. வேறு இல்லை, அதுவே இருக்கட்டும், நல்லா மீசக்காரன் நண்பாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அது வேற ஒருத்தர் பாடுற மாதிரி தான் இருந்தது. நான் ட்ராக் பாடினேன், வேறு சிங்கர் யாராவது ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் பிளானிங். பட் நான் இந்த பாட்டுக்கு ட்ராக் பாடினேன், நம்ம கிருஷ்ணதாஸ் சார் வரல அன்னைக்கு. அதனால் நானே பாட வேண்டிய சுச்சுவேஷன் தான். சரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கில் இருக்குது, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க அந்த பாட்டு. அது நல்ல ஃபீல். எங்கே ப்ரோக்ராம் போனால் அந்த பாட்டு 100% நல்ல பாட்டு, நல்ல ஒரு 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 நட்புக்காக படத்தில் தான் அது, நட்பின் இலக்கமாக அந்த பாட்டு நல்லா காளிதாசன் அவர்கள் தான் எழுது. ஆமாம், ரொம்ப நல்லா. அந்த படத்துலேயும் ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாம் என்னையும் பாட வச்சுருக்கீங்க அந்த படத்தில். இந்த மீசக்காரன் நண்பா படத்தில் நட்புக்காக தான், நட்புக்காக இந்த பாட்டு நீங்கள் பாடி அந்த 4 வரி கேட்கணும்னு ஆசை ப்ளீஸ். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகண்டா, ரோசம் அதிகண்டா, அதை விட பாசம் அதிகண்டா. இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் என் அருமை சகோதரர் பூபதி அண்ணா தான் ஞாபகம் வரும் எனக்கு. இந்த பாட்டை அவருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் பாடுறதுக்கும் இந்த பாட்டு நானும் இன்னொருத்தர் பாடுறதுக்கு 50% வித்தியாசம் வரும்ண்ணா. காரணம் என்னென்னா, இது நீங்கள் பெற்ற குழந்தை, உங்களுடைய க்ரியேட்டிவ் டியூன். அந்த இது வந்து நீங்கள் பாடும் பொழுது ஒரு வெறும் ஹார்மோனி பெட்டி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதை டியூன் ஆக்செப்ட் பண்ண வைக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இயக்குனரும் சரி, ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல்ல கொண்டு ஒரு 10-15 பேர் உள்ளே உட்கார்றாங்க. உட்காரும் பொழுது பல பேர் பல சிந்தனையில் இருப்பாங்க. நாளை காலையில் பேங்க்கில் காசு கட்டணும், இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு நாளைக்கு எப்படி கட்டணும் அந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு வச்சது கூட டியூன் மேலே எஃபெக்ட் பண்ணும். அது மேலே அது கவனமெல்லாம் மற்றவங்கள ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சதா அப்படின்னு சரௌண்டிங் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் கண்ணுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் டியூன் ஓகே பண்ணும். எவ்வளவு கஷ்டமான விஷயம். இப்போ அந்த கேரக்டர் நம்ம முகத்தில் அந்த பாவத்தை காட்டணும் பாடும்பொழுது. கண்டிப்பாக. நம்ம எங்கே நிம்மதி சிரிச்சுக்கிட்டு பாடினா எப்படி இருக்கும்? ஐயோ, ஓகே ஆகிருக்காது இல்லையா? எங்கே நிம்மதி எங்கே அது அது இந்த பாட்டுக்கு என்ன ஃபீலோ, அந்த சீன் என்ன ஃபீலோ அதை நம்ம முகத்திலே காட்டணும். கண்டிப்பாக. அதுதான் கிரியேட்டிவிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிஸ்ட் ஆனால் தான். ஆமாம், அங்கே நம்ம தான் முதல்ல ஹீரோ ஆகணும். 100%. அந்த எல்லாமே அந்த ஹீரோ பாயிண்டில் பாடும்போது, அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது, அந்த இது இல்லை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டு வந்து திறமை எங்கே வெளியே வருதுன்னா, அதாவது நான் வந்து இந்த நேரத்தில் அது ஓப்பனாக உங்களை நான் பெருமையாக சொல்லிக்கணும். கண்டிப்பாக அந்த என்ன லிரிக்கு கொடுத்தாலும், எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் அந்த இடத்துல நான் 100% அதில் நான் தெரியணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்கு. அந்த எந்த இசையமைப்பாளருக்கு இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு டெஃபினட்டாக ஹிட்டாக வரும். அது நான் உங்கள் இசையில் நிறைய பார்த்துருக்கேன். அது அந்த கிரெடிட்டு உங்களுக்கு அந்த கொடுத்த அந்த தாயும் தந்தையும் அந்த சரஸ்வதி கொடுத்த வரப்பிரசாதம். அண்ணே, இப்போ நம்ம வந்து நிறைய பாட்டு நீங்கள் பண்ண பாடல்கள் பற்றி பேசுகிறோம். புல்வெளி பாட்டு நம்ம வந்து அதை கேட்டுட்டு அடுத்த இதுக்கு போவோம். புல்வெளி நிறைய சாங் இருக்குது. இப்போ நான் ஒரு படம் பண்ணேன், அதில் வந்து ஒரு பாட்டு அண்ணே அவர் ஒரு ஹிந்தி சிங்கர் தான் பாடினார். அவர் புதுசாக இப்போ ஆக்சுவலி சினிமாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நடுவில் தமிழில் பாடுறாருண்ணா. அவர் வேணா நான் அர்த்ததாக வேணுங்கிறேன். தமிழில் சுத்தமாக பாடுறாருல்ல, நெக்ஸ்ட் டைம் வேண்டாம் அப்படின்ற ஒரு காலகட்டமும் வந்தது. கண்டிப்பாக.
வந்தது எல்லாம் உங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா கொஞ்சம் புதுமைக்காக வந்தது. அப்புறம் ரொம்ப ஒரு பாட்டு கண்ணெதிரியை தோன்றினால் படத்தை சிவசக்தி பாண்டியன் சார் பாடம். அதில் என்னென்னா, இப்போ நம்ம பாம்பேலேருந்து இந்த சிங்கரை கூப்பிட்றோம், சில பேர் நல்லா பாடிறாங்க. இப்போ சில பேர் லிரிக்கும் கவனம் இல்லைன்னா கொஞ்சம் மாறினா கூட தப்பாயிடுது. ஆமாம். ஒரு பாட்டு, ஈஸ்வரா வானும் மண்ணும் உன்னால் சேர்ந்தது, உன்னால் ஈஸ்வரா, ஒன்றாய் சேர்ந்து உன்னால் ஈஸ்வரா, ஒரு அற்புதமான பாடல். ஆமாம். அந்த வாய்ஸ் மிக்சிங் அப்போ நான் இல்லை, அந்த சிங்கர் வந்து பாடிட்டார். ஓஹோ. ஒரு சரணத்தில் ஒரு லைன் வரும், தப்பில்லைன்னு வருவார், கோரஸ் எல்லாம் வந்து தப்பில்லை அது மாதிரி பண்ணான்னு ஒரு மீனிங்கில் ஒரு பாட்டு வரும். ஆமாம். அப்புறம் நான் பாட்டெல்லாம் முடிஞ்சு அவர் மீனம்பாக்கம் போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டு பாம்பே போயிட்டார். ஐயோ. இப்போ நான் வந்து பாட்டை கேட்குறேன். பாட்டை கேட்கும்போது ஒரு ஷாக் ஆகிட்டேன். என்ன இது லிரிக், பேப்பரை பார்த்தா தப்பில்லைன்னு இருக்கு, ஆனால் அவர் பாடுந்த தப்பாக இருக்கே. பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லை, அது எப்படி பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு உங்கள் கோரஸ் பாடலாம்? அக்கா தங்கச்சி முறை ஆகுது இல்லை. எங்கே அவர் அப்படின்னா, அவர் போயிட்டார் சார், நாளைக்கு காலையில் நைட்டு ஏதோ வாய்ஸ் மிக்ஸிங்க பார்த்தா அது பிரியமான பெண்ணை ரசிக்கலாம். ஓ, பிரியமான பெண்ணை ரசிக்கலாம்னா கோரஸ் தப்பில்லை, பெரியம்மா பெண்ணை ரசிக்கலான்னு போயிட்டாரு. இப்போது இவரை திரும்பி நான் பாம்பேலேருந்து கூப்பிட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு லைனுக்காக எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவர் என்னன்னா வீட்டில் மாடியில் இருக்கார், கீழே இருந்து கூப்பிடுவாங்க, ஏ சாப் உன்னை வந்து தேவா கூப்பிட்றார் ரெக்கார்டிங் வாங்கோன்னா அவர் மேலே இருந்து நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்? அப்புறம் ஏ சாப் வித்யாசாகர் கூப்பிட்றார் பெரிய மியூசிக் டைரக்டர் வாங்கினா நான் இல்லை. என்னப்பா எல்லாம் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றாங்க, நான் இல்லைன்னு பதில் சொல்கிறீங்க. ரெக்கார்டிங் போகிற மாதிரியே இல்லையா? இல்லை நான் போக மாட்டேன். ஏன் அவர் போக மாட்டேங்கன்னா, இப்போ எனக்கு என்ன வேலைன்னா, இப்போ இந்த பெரியம்மா பண்ணைன்னு அவர் போயிட்டார் இல்லையா, இப்போ இவரை கூப்பிட்டு நான் பிரியமான பண்ணை தானே, ரெடியாம்மா ரெடி அதை ஜாயின் பண்ணோம் பிரியமான பண்ணை. அதுக்காக நம்ம அவர் நண்பராச்சுன்னு விட்டோம். நிறைய மியூசிக் டைரக்டர் அவருக்கு அதுக்காக அந்த ஒரு எழுத்துக்காக லே ஓ அது மட்டும் கூப்பிட்டா அவர் டென்ஷன் ஆக மாட்டாரா? அதனால அவர் வரமாட்டேன்னாரு. ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப நாளாக இப்படியே பண்ணிட்டு இருக்குமே, உண்மையா முழு பாட்டு கொடுக்கலாம் பாவம், நம்ம நண்பராச்சே, முழு பாட்டே கொடுக்கலான்னு சொல்லி எல்லா மியூசிக் டைரக்டரும் போறாரு. லே ப்ரீ கே ஊ வில்லு அப்படின்னு பாடுறாரு. இவரை நம்ம ஃபுல் சாங் கொடுக்கலான்னு கருப்பர் நகரம்னு இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். கருப்பர் நகரம் ஊரில் இருந்தாரா, ஊருக்கு போயிட்டாரா? இருந்தார். அது நான் என்ன பாட சொல்கிறாங்க டைரக்டர்லாம், ஆனால் கானா ஸ்டைலில் பாட்டாக இருக்கு, நீங்கள் பாடினா நல்லா இருக்கும். இல்லை நான் எல்லாம் பாடுறதை நான் பாடுற அடுத்த பாட்டு கூட பாடுறேன். ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொடுத்துடலாம் இந்த சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவரை பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து, நான் சொன்னா சரிதான் எல்லாரும் சௌக்கியம்தான், நான் சொன்னா சரிதான் எல்லாரும் சௌக்கியம்தான் அப்படின்னு பாட்டு. அப்புறம் அவர் பாடிட்டு போயிட்டார். அவர் நீங்கள் இல்லை இல்லை பாடிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் பார்த்தா நீ சொன்னா சரிதான் சௌக்கியமா அப்படின்னு, அவர் நான் சொன்னா சரிதான் சௌக்கியமான்னு பாடிட்டார். அவர் கானா பாட்டை நான் சொன்னா சரிதான் சௌக்கியமா கண்ணா நான் சொன்னா. இப்போ அவன் நம்ம டைரக்டரில் என்னென்ன இது சௌக்கியமா சொன்னா சரியான்னு பாடிட்டு போயிட்டார். அண்ணா நீங்களே பாடி. இல்லைப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் சாங் கொடுத்துருக்கேன், அந்த சௌக்கியமெல்லாம் இப்போ நான் பாடிடுறேன். நான் இப்போ மைக்கிட்ட போய் சவுன்னு நான் பண்ணேன். ஏன்னா ஒரு நல்ல பாடகனுக்காக கட் பண்ணி அதுதான். அதாவது பாடகருக்காக பயன்படுத்திய குரலுக்கு நீங்களே ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுதான் ஒரு பாடகன் வரணும். ஒரு பாடகர் ஒரு முழு சாங் பாடணும்னு ஒரு ஆசை, அதனால நான் ஒட்ட வச்சேன். அண்ணா ரெடிங்களா தேவண்ணா? ரெடிப்பா பாடுங்கண்ணா. இப்போ நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அதே தான் அவரும் ஃபீல் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக என்ன ஃப்ரீக்காக கூப்பிட்றாங்க. இல்லை அது மாதிரி சில சிங்கர்லாம் இதில் வந்து உங்களுடைய பெருந்தன்மை நீங்கள் சொல்லாமலே அந்த கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கட் பண்ணலை. அவர் அங்கே தான் நிற்கிறீங்க. நீங்கள் அவர் அனுப்பிச்சிட்டா நான் அவருக்கு பிட்டு ஒரு வார்த்தை சேர்த்து பாட்டை முழு தப்பில்லே அந்த
வாட் எ பியூட்டிஃபுல் சாங். அவங்க சித்ரா அவர்களுடைய வாய்ஸில் அற்புதமாக பாடியிருப்பாங்க. என்ன ஒரு ஃப்ளோ, ஒரு பியூட்டிஃபுல். அதாவது என்னன்னா கம்போஸ் பண்ணுறது ஒரு விஷயம், ஆமாம், பாடுறதும் ஒன்று இருக்கு. இல்லை நான் இது என்ன ஒரு எல்லா சந்தோஷம், சிங்கரும் சொல்கிறான் பாட்டும் முக்கியம், பாடுறதுனாலே கண்டிப்பாக தான். இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஒரு மெட்டு நீங்கள் அது சரணம் கம்போஸ் பண்ணும் பொழுதே இன்னார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதனால் பாட்டுக்கு நிறைய நியாயம் நடக்குது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ஹை வாய்ஸ் இருக்கும். அந்த ஹை ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கிறவங்க அவங்க ரேஞ்சுக்கு மற்ற சிங்கர் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கீச்சுன்னு இருக்கும், போக முடியாது. ஜீவன் மிஸ் ஆகிடும். ஏதோ முக்கி பாடிடுவாங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜீவன் மிஸ் ஆகும், அந்த ஃபீல் போயிடும், கவனம் அந்த சுருதி மேலேயே இருக்கும். ஆமாண்ணா, கரெக்டாக டியூனிங் நிற்கிறதா இல்லையா அப்படின்னு, பட் பாவம் போயிடும். ஸோ பிரயோஜனம் இல்லை. அதாவது உங்கள் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்த பொற்காலங்கள், அதாவது நீங்கள் எல்லாம் சிந்திச்சு இந்த பாட்டு அந்த வரிசையில் நான் ஒரு அற்புதமான பாட்டு, என்றைக்கும் மறக்க முடியாத பாட்டு, யேசுதாஸ் அவர்களை பாட வச்ச ஒரு பாட்டு, ஒரு பெண் புறா. நல்ல சாங். எங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணி பாட வச்சுருக்கீங்க. வாட் இஸ் சாங். நல்லா அற்புதமாக பாடியிருப்பார். என்ன மெட்டது, என்ன கம்போசிஷன். சில பாடல்கள் பாடும்பொழுது ஒரு பாடகனா நான் அடைந்த சந்தோஷம் இப்போது, இது போன்ற எத்தனை கம்போசிஷன்ஸ் தந்த ஒரு ஜாம்பவான் லிவிங் லெஜெண்ட் தேவா அவர்களோட இந்த மியூசிஷியன்ஸும் சரி, நாங்களும் சரி, இந்த மேடையில் மனதோடு மனவில் கோடிக்கணக்கான ரசிகப்பெருகள், எத்தனை பேர் நெஞ்சங்களில் இந்த பாடல்கள் சந்தோஷத்தை தந்திருக்குன்னு. வாழ்க, நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். இது மாதிரி அற்புதமான பாடல்கள் தந்திருக்குங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களை நம்ம நினைக்காத ஒரு இதயமே இருக்காது. ஆல்மோஸ்ட் டோட்டல் ஏசியாவிலேயே ஒரு ஜாக்கி சான் அவர்களுக்கு ஈக்குவலான கலெக்ஷன்ஸ், கமர்ஷியலான ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படத்தில் இசையமைக்கணும்னு ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கு ஒரு கனவு இருக்கும். அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக மாறும் பொழுது அந்த இசையமைப்பாளருடைய சந்தோஷம், அந்த ரசிக பெருமக்களுடைய அவங்களோட சந்தோஷம் அற்புதமான அது 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 வந்து அது எல்லையே கிடையாது. ஒரு பாஷா நீங்கள் வந்து அது இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்படின்ன உடனே ஜேம்ஸ் பாண்டர்னா ஒரு வெள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்கு ஒரு ஸ்டைலில் இருக்கும், 007 பாண்ட். அதுபோல் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சூப்பர் ஸ்டார் வரும்போது ரிங் டங் டரிங் டங் டரிங் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் தந்தது பெரிய. அது கரெக்டாக பயன்படுத்திருக்கீங்க நீங்கள். இல்லை, எனக்கு அதுக்காவது எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா அப்படி ஒரு அற்புதமான ஒரு குரூப். அவங்களுக்கு என்ன சொல்லணும், அதை விட முக்கியம் என்னுடைய பிரதர்ஸ் என்ன உழைப்புண்ணே, உழைப்பு, அவங்களுடைய உழைப்பு எல்லாமே ஒரு ஒன்லி தேவா மட்டும் இல்லை, அது பின்னாடி அப்படி இருக்காங்க டீம். ஸோ அந்த வரிசையில் நிறைய பாட்டு, அதாவது ஒரு 10 வாரம் மனதோடு மனவில் நம்ம பாடக்கூடிய பாடல்கள் இருந்தும் சில செலக்டிவ் சாங்ஸ் மட்டும் நம்ம இப்போ மக்களோட இணைந்து நம்ம பண்ண போகிறோம். இதில் அடுத்தாவது பாட்டு பாஷாவில் வந்து பாடல்கள் ரூபத்தில் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ரீரிகார்டிங்கு அதில் நல்ல நேம் கிடைச்சது எங்களுக்கு. இன்றைக்கு மட்டும் இல்லைன்னா இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ரீரிகார்டிங் பிட்டுக்கு மட்டும் ஒரு தனி பாராட்டுக்கள் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஃபென்டாஸ்டிக்னா, அதாவது இது கேட்கும்போது அந்த இன்வால்மெண்ட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வர்றதுக்கு காரணம் ரீரிகார்டிங் மியூசிக் தான். நீங்கள் வந்து சைலண்ட் பிக்சரை பார்த்தா ஒரு எமோஷன் வர்றது இருக்காது. இது வந்து அந்த கரெக்டாக அந்த இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த விஷுவலை நம்ம வந்து விஷுவல் அப்படி இருந்தது. ஆமாம், அதாவது மாபெரும் அவர் வாக்கிங், அதுக்கு அற்புதமாக டைரக்டர் அண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, ரஜினி சார் நேராக பார்த்த சந்தோஷம் உங்களை பார்க்கும் பொழுதும் எங்களுக்கு வரும். காரணம் என்னென்னா, உங்களுடைய ட்ரெஸ் கோட் அப்படியே மாற்றிட்டீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் தந்த இன்னொரு படம் பற்றி பேசணும். சிவசக்தி பாண்டியன் அவர்கள் எடுத்த காதல் கோட் படம் எல்லாமே ஹிட் தான். இது வந்து மாபெரும் மியூசிக்கல் ஹிட். காதல் அது பற்றி சொல்லுங்கண்ணா. அது எந்த பாட்டு எடுத்தாலும் சூப்பர் ஹிட், அது நல்லா இருக்கும். அது நல்ல சப்ஜெக்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே நம்பர் 1 படம் அது. காதல் கோட்டை அகத்தியன் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அந்த கதையை நான்
கதை சொல்லுவாங்க இல்லையா, கம்போஸ் அப்போ கதை கேட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். எப்போவுமே சினிமாவில் மட்டும் நடிக்கிற கேரக்டருக்கு தான் யாருன்னு தெரியக்கூடாது, ஆனால் ஆடியன்ஸுக்கு தெரியணும். அதான் காதல் கோட்டை. அந்த ஃபார்முலா எந்த படமும் ஹிட் ஆகும். நமக்கு தெரியும், அடடா அவன் தானப்பா, நீ தேடி வந்த பொண்ணு அதானப்பா, பக்கத்துலேயே இருக்கால, ஆடியன்ஸுக்கு தெரியணும். ஆனால் இவன் துடிக்கணும், ஆனால் சினிமா கேரக்டருக்கு தெரியக்கூடாது. நீ எந்த படம் எடுத்து பார்த்தாலும் இந்த ஃபார்முலாலாம் ஜெயிச்சிடும், வெற்றியாக கண்டிப்பாக. இந்த ஸ்டைல் ஆஃப் மூவி. அப்போ அந்த படத்தில் வரும்போது நல்ல ஒரு மெலோடி, ஒரு டைட்டில் சாங், நல்ல மெலோடி. அதே மாதிரி சிவப்பு லோலாக்கு குழுங்களுக்கு சாங். இது நம்ம நலம் நலமறி என்ன ஒரு அற்புதம். அதிலே கவலைப்படாதே சகோதரான்னு ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்காக பாடுற பாட்டு நல்ல அமைஞ்சது. அந்த படங்கு நல்ல இன்னொரு சாங் ஒன்று இருக்கும், ஒரு வெஸ்டர்ன் ஃபீல்டில் இருக்கும், சொர்ணலதா பாடியிருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொரு சாங் எடுத்தால் அது தனியாக மொட்டு மலராத மொட்டுன்னு ஒரு சாங். நல்ல ஒரு சாங்குக்காக எனக்கு நல்ல நேம், நிறைய அவார்ட்ஸ். நல்ல அவார்ட்ஸ் மட்டும் இல்லைன்னா மக்களுடைய பாராட்டு. மக்கள் அவார்டுங்கிறது என்ன, நம்ம போகும்போது இவர் தான் தேவான்னு சொல்கிறது தான் அதை விட என்ன அவார்டு இருக்கு. அதை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு பெரிய சந்தோஷமே நம்ம அவார்டு தானே. அதாவது உங்களுக்கு நிறைய ப்ரேயர்ஸ் உண்டு. அதாவது எத்தனை நீங்கள் அறிமுகம் செய்த பாடகர்கள், பாடகிகள், மியூசிஷியன்ஸ், அதில் இவங்க லிஃப்ட் கொடுத்து எத்தனையோ சிங்கர்ஸ், அனுராதா ஸ்ரீராம் அவர்கள், கிருஷ்ணராஜ் அவர்கள், தஞ்சாவூர் மண்ணெடுத்து, என்ன மாதிரி நல்ல சிங்கர். அறிமுகப்படுத்தினா சாதாரணமாக அறிமுகப்படுத்த முடியும், கண்டிப்பாக டேலண்ட் இருந்தால் தான் அறிமுகப்படுத்த முடியும். உண்மைண்ணே. அது மாதிரி நல்ல பாடகர் என் கூட ரொம்ப நாளாக ஆரம்பத்திலேருந்து இருக்கார் கிருஷ்ணராஜ் சார். ஆமாம், அவர் ஒரு நல்ல பாடகராக இப்போ பாடிட்டுருக்காரு, நல்ல அற்புதமான சிங்கர். அதே மாதிரி நலமறி அவள் ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க. என்ன ஒரு எஸ்பி சாரும் பாடியிருப்பார், கிருஷ்ணராஜ் சாரும் பாடியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் கேசட்டில் ரெண்டும் பாடியிருப்பாங்க. அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டான வரவேற்பு கொண்டு வந்து தந்த பாட்டு. என்றும் மறக்க முடியாத சில பாடல்கள் வந்து நீங்கள் தான் கம்போஸ் பண்ணிங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது இந்த சாங் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இல்லை நம்ம வெளியே போகும்போது இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இந்த அதாவது ரசிகர்கள் பாராட்டுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க. இந்த பாட்டு ஹிட்டான புதுசில் மெல்லிசை மன்னர் என்னுடைய மானசீக குருநாதரே ஃபோன் பண்ணி அதுதான் அதை விட என்ன இருக்கு, அதுதான் எட்ஜுன்றது, அதுதான் உண்மை. அண்ணனே ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்க தேவா அப்படின்னு சொன்னார். அதே போல் ராமூர்த்தி சார் ஒரு நாள் ஸ்டுடியோவுக்கே வந்துட்டார், பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்து கிரேட் உட்காந்து அந்த பாட்டை எனக்கு ஹார்மோனியத்தில் பாடி காட்டு தேவான்னு சொன்னார். அதை விட சந்தோஷம் எனக்கு உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அதுதான் பெரிய லிஜெண்ட் 2 பேரும் வந்து இந்த பாட்டு அவ்வளோ. அதே போல் நிறைய பாட்டு அன்னைக்கு கூட ஒரு பாட்டு, புது பாட்டு கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் எப்போவுமே நான் ஒரு பாட்டு கம்போஸிங் முடிஞ்ச பிறகு அண்ணன் பாட்டு ஹார்மோனியத்தில் பாடி நானே பாடிக்கிட்டு இருப்பேன். அந்த கேப்பில் உங்களுடைய அந்த சந்தோஷத்துக்கு அந்த நேரம் பார்த்து அவர் ஃபோன் பண்ணுவார். ஆனால் இப்போ தான் உங்கள் பாட்டு நான் பாடிட்டுருக்கேன்னு ஹார்மோனியம் மேலே அந்த ஃபோனை வச்சுட்டு அதை அவருக்கு பாடி காட்டுவேன். அப்படி ஒரு மானசீக குருநாதன். அவர் மாதிரி ஒரு 2 லைன் எங்களுக்காக உங்களுக்கு பிடித்த பாட்டு பாடுங்களேன். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி, தன்னை கொடுத்து என்னை எடைய வந்தாலும் வருவாண்டி, போனவன் போனாண்டி. இந்த மனசுக்கு ஏக்கத்தை வச்சு போனவன் போனாண்டி, போனவன் போனாண்டி. ஏக்கத்தை தீர்க்க ஏனென்று கேட்க வந்தாலும் வருவாண்டி, வந்தாலும் வருவாண்டி, போனவன் போனாண்டி. என்னை எடுத்து தன்னையோடு போனவன் போனாண்டி, தன்னை கொடுத்து என்னை அடைய வந்தாலும் வருவாண்டி,
மனசுக்கு ஏக்கத்தை வச்சு ஆ போனவன் போனாண்டி, போனவன் போனாண்டி, ஏக்கத்தை தீர்க்க ஏன் என்று கேட்க வந்தான் வருவாண்டி, ஓய் போனவன் போனாண்டி, ஓய் போனவன் ஓ ஓ வா வா வா, என்ன ஒரு மூட் கிரியேஷன். ஜீவன் எங்கே கொண்டு போய் எங்கே, அதாவது ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பர்சனை இந்த 4 நிமிஷம் உட்கார வச்சா, இந்த கரையில் ஒருத்தன் அந்த கரையில் ஒருத்தி, இவங்களுக்குள்ள ஒரு மன போராட்டம், அந்த வரி வாலி சாருடைய வரி, விஸ்வநாதனுடைய மியூசிக்கு, அந்த விரகாதாகம், ஏக்கம் எல்லாமே அந்த டியூன்லேயும் இருக்குது, வரியிலும் இருக்குது. இது போல் பாட்டுகள் தான் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும். இந்த ராகம் நீங்கள் பாடினதுமே நீங்கள் மியூசிக் பண்ண ஒரு பாட்டு கமல் சார் படத்தில் அபய் சண்முகில் காதலா. காதலா என்ன ஒரு அற்புதமான பாட்டுன்னு, அற்புதமான, அதாவது அது அது அவரை கமல் சாரையும் சொல்லணும்ல. ஆமாம், கமல் சார் அதாவது இந்த same. எல்லா பாட்டும் அந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். ருக்கு ருக்கு ருக்குன்னு ஒரு பாட்டு, வேலை வேலை வேலை. ஐயோ, இல்லை அபய் சண்முகி வந்து அந்த கம்போசிங் அப்போ இது நிறைய டியூனும் ஆல்டர்னேட்டிவ் டியூன் எதுவும் போடலைண்ணா, ஒரே ஒரு டியூன் தான். அவர் உட்காந்து தான் ரவிக்குமார் சார் உட்காந்தாங்க, ஆனே எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு டியூன் ஓகே, அவ்வளோதான், இதுதான், இதை டெவலப் பண்ணுங்க, இது பாட்டு ஆக்கிடுங்க. அது 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 அதாவது சுச்சுவேஷனும் புரிஞ்சு கம்போஸ் பண்ண ஒரு இது கிட்டத்தட்ட பார்த்தா அண்ணனுடைய ஸ்டைலாக இருக்கும். ஆஹா, அந்த அந்த வாய்ஸ் வரும்போது காதலா காதலா காதலில் தவிக்கிறேன், நான் தானினானோ தானினானோ தானீனன நானோ ஓ ஓ ஓ ஓ ஓ காதலா காதலா காதலில் தவிக்கிறேன். கமல் சாருக்கு என்ன ஒரு பாட்டு பாட வச்சுங்கன்னா பஞ்சதந்திரம் படத்தில். அது என்னன்னா ரெகுலர் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பேசுகிற மாதிரி தும் தும் தரம் தரம் ததும் ததும் ததும், அது ஒரு கான்செப்ட் எப்படி தான் அது கிரியேட் ஆகுது, ஒரு ஆச்சரியம். அப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. அதாவது நீ லிஃப்ட்டில் வந்து என்னை வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண, உன் கூந்தல் என் பட்டனில் சிக்கிக்கிச்சு, அப்போ நான் என்ன அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா, பட் நீ வந்து நன்றி இல்லாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல தெரியுமா, நீ மட்டும்தான் நான் கிரேட்டு, நான் ரெஸ்டாரண்ட்டில் நீ வந்து காஃபியை மேலே ஊற்றும் போது நான் வந்து ஏதாவது சொன்னேன் இப்படி. அதான் அந்த கான்செப்ட், என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீ இல்லை நானா, ஏய் ஊரெங்கும் பதவி காத்து வீச வைத்தது நானா இல்லை நீயா, உன்னோடு லவ் என்று பூ சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது, என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லை நானா, ஊரெங்கும் பதவி காத்து வீச வைத்தது நானா இல்லை நீயா, என் சட்டன் வட்டனோடு கூந்தல் முடியை சிக்க வைத்து ஐயோ விடுடா என்றால் அதாவது இந்த பேசுகிற வார்த்தை டைலாக்க ஆமாம் ஆமாம் அப்படியே அந்த ஸ்கோர் அந்த மியூசிக்காக செஞ்சு ஒரு பாட்டு கேட்டால் இதை
வரிகள் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஒரு இந்த கதை லிப்டில் என்னுடைய இது சாரி மாட்டிக்கிச்சு அதான் இருக்கும் அதில். ஆனால் கேட்சிங்காக இருக்கும். அது வந்து இந்த ஃபாக்ஸ் ஸ்டார்ட்டில் ஒரு ராக்கெட் ஸ்டைல், அந்த பேஸ் ஸ்டைலில் ராக் அண்ட் ரோல் அந்த ஃபீல் கொண்டு வந்து ரம் டும் தோதும் தோதும் ததும் த அவருடைய வாக் ஸ்டைலு அது விஷுவல் நல்ல விஷுவல் ரொம்ப நல்ல படம் அது. அதுதானே ஒரு இசையமைப்பாளருடைய முழு, அதாவது அவதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு படம் உங்களுக்கு அமைச்சு தந்த இந்த இறைவன் எத்தனை வெரைட்டி மூவி. பகவானுக்கு அம்மாவுக்கு நன்றி சொல்லியாகணும். அந்த வரிசையில் இந்த ஃபோக் ஸ்டைல் கூட நிறைய பண்ணிக்க. இந்த எத்தனை பாஞ்சாலம் குறிச்சியில் கூட பாட்டு ஒன்று இருக்கும். ஆமாண்ணா. அந்த ஆசை வச்சேன்னு ஒரு சாங் மெலோடி இருக்கும். அதில் மோதட்டோர சவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் ஏன் செவ்வாழதண்டே ஏன் செவ்வாழத்தண்டே சிறுகாட்டு வண்டே உன்னை நினைச்சுதான் இந்த பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இதை கேட்டு. அதாவது நாம் பேசியது போல் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அங்கே நின்று ஒரு பால்காரனாவோ ஒரு ரிக்ஷாக்காரனாவோ ஆட்டோ ரிக்ஷாக்காரனாவோ பாடினா அந்த இந்த இந்த லோ கேடர் பீப்புள், அதாவது அவங்க தொழிலாளி மக்களும் சரி, அந்த அவங்க மனதுக்குள்ளே என்ன சந்தோஷம் தெரியுமா, எவர்கிரீன் சாங்ஸ். அதாவது நீங்கள் தந்த பாடல்கள், அதனால தான் தேவா சார் அங்கே நிற்கிறார். அந்த பாட்டு எடுத்தால் ஒரு பாட்டு வந்தேண்டா பால்கார அடடா பசு பாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டு கட்டி ஆட போகிறேன். வந்தேண்டா பால்கார அடடா பசு பாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுத்தோம் ஒன்னால முடியாது தம்பி, அட பாதி புள்ள பிறக்குதப்பா பசுபால தாய்ப்பால நம்பி. வந்தின்ற பால்கார அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். இந்த வரிசையில் இப்படி எடுத்த இப்படி ஒரு ஹிட் சாங் நினச்சா, இன்னொரு பக்கம் அதாவது ஆட்டோக்காரங்க ஒரு தொழிலாளிங்க டிரைவர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பெருமை சேர்த்த ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால், நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரேட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன், நல்லா பாடு பாட்டுக்காரன், காந்தி பிறந்த நாட்டுக்காரன், கம்பெடுத்த வேட்டக்காரன், பெரியவங்க வரவுக்காரன், இறக்கமுள்ள மனசுக்காரன்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா. அச்சக்கையின்னா அச்சக்கத்தான் குமுக்கையின்னா குமுக்கதா, நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன். இந்த பரிசையில் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நம்ம பேசுகிறோம், அந்த பாட்டு பாட மறந்துட்டோம். தஞ்சாவூர் மன்னன் வாட் ஏ சாங். அதாவது ஒரு ஃபோக்கில் ஒரு புது ஸ்டைல் கொண்டு வந்த எல்லாம், அதாவது ஜனரஞ்சகமான எல்லா வகையான மக்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபோக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு மெலடி சாங்ஸு, சில பேருக்கு வந்து வெறும் ஃப்ளூட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அது எல்லாரையும் கவர் பண்ணுறதுன்றது சாதாரணம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் வந்து மியூசிக் தந்திருக்கீங்க. மெகாஸ்டார் சிரஞ்சீவிலேருந்து கன்னடா, மலையாளம், ஒரியா, ஹிந்தி, இந்த மாதிரி அருணாச்சலம், இப்படி என்ன மாதிரி சாங்ஸ், அந்த கன்னடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பாடல்கள் எல்லாம், அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம், சில சாங்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது எவ்வளோ நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் தேவா அவர்கள் அப்படின்னு யோசனை பண்ணால் கஷ்டம். சில 1996
1997 36 படம் ரிலீஸ்டு மூவிஸ்க்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே வருஷத்தில் 36 எடிட்டிங்கில் எத்தனை படம் இருந்திருக்கும், கிராஃபிக்ஸில் எத்தனை இருக்கும், சென்சாருக்காக வெயிட்டிங் எத்தனை படம், ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய 1.5 மாதத்துக்கு ஒரு படம் கணக்கு வரும் அப்படின்னு பார்த்தேன். 36 படத்துக்கு ஒரே வருஷத்துக்கு மியூசிக் பண்ணால் ரிலீஸ் ஆகி 36 படமும் ரிலீஸ் ஆச்சு ஒரே வருஷத்தில். 36 படம் ரிலீஸ் ஆனாச்சு. ஒரே தீபாவளிக்கு 8 படம் ரிலீஸ் ஆச்சு. இது பெரிய சாதனை. இது சாதாரணமாக, அதாவது வெளியிலேருந்து பார்க்குற இசை ரசிக பெருமக்களுக்கு ஒரு பெரிய விருந்து. இந்த மாதிரி சாதனைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர். ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த கலர் கருப்பு தான் தென்னிந்தியாவில். ஸோ தேவா அவர்கள் கூட கருப்புக்கு சேர்ந்தவர்கள். நானும் அது அந்த சூப்பர் ஹிட் தந்தவ ஒரு இசையமைப்பாளர். நீங்கள் ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்துருக்கீங்க அனுராதா ஸ்ரீராம். எந்த மேடையில் போனாலும் இந்த பாட்டுக்கு அவங்க பாடாமல் விட மாட்டாங்க மக்கள். அந்த பாட்டுக்கு அந்த அம்மா நன்றியில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. வர்சடைல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கூறினா வர்சடைல் மியூசிக் டைரக்டர் சில பேர் தான் இருக்காங்க. அதான் சில பேர் வர்சடைல்னா ஃபோக்கும், மெலடியில் ஃபோக்கும், வெஸ்டர்னில் ஃபோக்கும், மெலடி வித் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலு, ராக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்து. இப்போ நம்ம ஒரு பஞ்சதந்திரத்தில் ஒரு சாங்கு பேசுன மாதிரி செமி கிளாஸ், அது ராக் ஸ்டார்ட் பீட்டில் நீங்கள் ராக் அண்ட் ரோல் எல்லா வகையிலும் தரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற ஸ்தானத்தில் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லைன்னா இதுக்காக கஷ்டமான எத்தனை ராப்பகல் நீங்கள் உழைத்திருக்கீங்க அப்படின்றது. இப்போ இது கூட நம்ம ஜெயா டிவிக்காக திருத்தொண்டர் புராணம்னு ஒரு பெரிய ஒரு எபிசோட், இது டிவி சீரியல் எடுக்க. அது என்ன 63 நாயன்மார்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. தேவார பாசுரங்கள், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க பாடின பாட்டுக்கு கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு வந்தது. அதாவது அந்த மூவர் ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் அது ஒரு கிடைக்கணுமே, நடந்த கதைகள். இப்போ ஓதுவார்கள் சிவனடியார்கள்லாம் அதை வேற டியூனாக பாடுவாங்க கோவிலில் கண்டிப்பாக. இப்போ அதெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக கிளாசிக்கல் தான். எல்லாமே பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடியிருக்காங்க, ஜேசுதாஸ், எஸ்பிபி, சித்ரா, சாதனா சர்க்கம், சங்கர் மகாதேவன், உங்களுக்கு திருஞான சம்பந்தர்கள் உங்களுக்கு 8 சாங்கு, இது போல் சித்ரா எல்லாமே பாடியிருக்காங்க, சங்கர் எல்லாமே பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு 80 சாங் நான் பண்ண வேண்டியது இருக்குது. 60 சாங் பண்ணிட்டேன். அது என்னன்னா அது பியூர் கிளாசிக்கல். அங்கே ஒரு எதையுமே நுழைக்க முடியாது. அது தேவா அவர்களுடைய இன்னொரு பக்கம். அது ரொம்ப இன்னொரு பக்கம் அது பக்தி. அது எடுத்தா அதை பற்றி ஒரு 10 எபிசோடு பேசலாம். அவ்வளவு ஹிட்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள். என்னென்னா ஒரு மயிலாப்பூரில் நிறைய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த 63 நாயன்மார்களை நான் பார்த்து வணங்குறது உண்டு. பட் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரிக்கு நானே இசாமிக்கு ஒரு பாக்கியம் கபாலீஸ்வரரை கற்பகம்பாலை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். அது வாழ்நாளில் மறக்க முடியாது. சிதம்பரம் பெங்களூர்லேருந்து அவர் தான் ப்ரொடியூசர். ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு. அதை இப்போ அந்த பாட்டு ஒன்று நான் பாடி நிறைய 60 பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் நீங்கள் ஒதுக்குறீங்க? இதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது? இதெல்லாம் சில நேரத்தில் நைட்டு 10 மணிக்குள்ளே கம்போசிங் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான பதவியில் உட்கார வச்சுருக்காங்க அம்மா. இயல இசை நாடகம் என்ற பொருத்தமானவர் என்ன நீங்கள். நாங்கள் எல்லா மியூசிஷியன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னென்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க நீங்கள். இயல் இசை நாடக மன்ற தலைவராக உட்கார வைக்கிறதுன்றது எல்லாம் அதனுடைய பேருக்கு கரெக்டாக பொருத்தமானவர் தேவா அவர்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க மனோ. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல மேதைகளும் வித்வான்களும் இசை வல்லுநர்கள் வகித்த பதவி அது. ஆமாம், ஏலிசை தமிழ்நாடு ஏலிசை நாடகமன்றம். அம்மா எங்கேயோ இருந்து என்னை அந்த மன்றத்தின் தலைவராக அமர வச்சது என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அந்த தேவாரம் நீங்கள் பாண்டிங்கன்னா நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும்
மெய்ப்பொருளாவது ஆஹா வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாய நாத நாமம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். இதெல்லாம் பூர்வ ஜன்மத்தினுடைய பராப்தம். இது பூர்வ ஜென்ம பலன்தான். பூர்வ ஜென்ம எல்லாருமே இது இந்த தொட தொட முடியாது. கிடைக்காது. எவ்வளோ மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, பெரிய வித்வான் இருக்காங்க, பெரிய இசை ஞானிகள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க. பட் எனக்கு இதை எனக்கு தேடி கொடுத்தது பூர்வ ஜென்ம பலன் தான். இது வந்து எல்லா மக்களுக்கு சேரக்கூடிய பாக்கியம் இந்த ஜென்மத்தில் கிடைச்சதுங்க. அதாவது நீங்கள் வந்து எல்லா சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட கமர்ஷியல் பீப்புளையும் சரி, ஒரு மெலடி ரசிகர்களையும் சரி, கிளாசிக்கலுக்கு சம்மந்தப்பட்டவர்களையும் சரி, இந்த பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி மனதோடு மனோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. மக்கள் வந்து அது பாட மாட்டார்களா, அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைவுபடுத்தவே இல்லை அப்படின்ற பாடல்கள் எத்தனையோ இருந்தாலும் டைம் போராது. பட் எனக்கு என்னென்னா, இது போல் நிகழ்ச்சியில் தான் நம்ம மனம் விட்டு பேச முடியும். கண்டிப்பாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும், நம்ம அனுபவங்களை சொல்ல முடியும். அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு ஒன்றுமே இல்லை. ஒரு சக்ஸஸுக்கு பின்னாடி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவம் நான் சொல்கிற மாதிரி பல இளைஞர்களை எல்லாம் ஒரு முன்னுக்கு கொண்டு வந்துடுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஜெயா டிவிக்கும், அன்பு சகோதரர் மனோ அவர்களுக்கும், மற்ற தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும், இதனுடைய இன்சார்ஜ் எல்லோருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், ஜெயா டிவி நேயர்களுக்கும், இங்கே அற்புதமாக இசையமைத்து, அதாவது ஆர்கஸ்ட்ரேஷன், நல்லா லைட் மியூசிக் அன்பு சகோதரர் லக்ஷ்மண் சுருதி அவர்கள், குழுவினர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். காலங்கள் மாறினாலும் மறக்க முடியாத அற்புதமான எவர் கிரீன் சாங்ஸ் தந்த தேவா அவர்கள், எத்தனையோ ரசிக பெருமக்களுடைய ஆசைகள் உங்களை வந்து சேரும், அவங்களுடைய விஷஸ் வந்து உங்களுக்கு சேரும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் அடையணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்த தேவா அவர்களுக்கு நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி.